உங்களுக்கு அறிவே இல்லை யாருக்கும் அப்படின்னு கேட்டேன். பதிலே இல்ல. சரி, இப்போ விஜய் வந்து பெரியார இவ்வளவு சொல்றான், எலிமெண்டரி ஸ்கூலாவது கட்டியிருக்காரா பெரியார் அப்படின்னு கேக்குறான். சீமான் என்ன கட்டியிருக்காரு? இல்ல அது கூட நம்ம 15 வேணான்ற. வருஷமா சீமான் எதுவும் செய்ய வேணாம். சீமான் எதுவும் கூட செய்ய வேணாம். சீமான் நீ ஏன்டா செருப்பால் அடிக்கல? நீ என்ன சொல்ற? விஜய் செருப்பால் அடிப்பேன்னு சொல்ற. ப்ரோ, சீமான செருப்பால் அடிச்சா அவன் செருப்பு எடுத்துட்டு போயிடுவான் ப்ரோ. எனக்கு நல்லா தெரியும். அவங்க கிட்ட எல்லாம் புது செருப்பு காட்டினா கைட்டு எடுத்துட்டு போயிடுவான் வீட்டுக்கு. அதை எடுத்துட்டு போய் செல்ஸ் போட்டுருவான். அவனால தெரியும் இவனுக்கு, அவங்க கொடுக்க மாட்டானுங்க. எனக்கு என்ன டவுட்னா, நீ பெரியார் எலிமெண்டரி ஸ்கூல் கட்டினாலாம் கேட்கிறியே, மயிறு வெங்காயம் 15 வருஷமா அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்க. சாரு வந்து என்ன பண்ணார்? என்ன ஏதாவது கட்டிருக்க? நீ இவ்வளவு டொனேஷன்ஸ், இவ்வளவு திரள் நிதி இவ்வளவு வாங்குற எதுக்கு? நீ கண்ட மாதிரி இஷ்ட மாதிரி நீ மேடையில பேசுவ. உன் கேசஸ் எல்லாம் வந்து பாத்துக்கிறதுக்கு வக்கீலுக்கு இதுக்கே பெரிய பெரிய தொகை போகுது. ஒரு வருஷத்துக்கு எனக்கு தெரிஞ்சு, நான் ஜென்ரலா சொல்றேன், இவன் கேஸ் அட்டன் பண்ற வக்கீலுக்கே எனக்கு தெரிஞ்சு சாலிடா 1 to 2 crore செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். 1 கோடியில இருந்து 2 கோடி செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான் ஒரு வருஷத்துக்கு. அவ்வளவு கேஸ் வச்சிருக்கான் அவன் மேல. இவன் அதுதான் இந்த மாதிரி தற்கூரித்தனமா எங்கேயா மேடையில நின்று பேச வேண்டியது. சரி, இன்னைக்கு பேசின மேடையிலேயே பீப் போடுறாங்க, ஒரு நியூஸ் சேனல்ல பீப் போடுறாங்க. சோ உன்னோட கம்யூனிகேஷனே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தப்பா இருக்கு. ஒரு கட்சி தலைவரா கம்யூனிகேட் பண்றதே தப்பா இருக்கு. பீப் போடுறா நீ பேசினா அதுவும் உன்னோட கட்சியோட நலனை நீ தான் பாத்துக்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இப்போ தளபதி விஜய் வந்து என்ன சொல்லிட்டாரு உங்களுக்கு? அங்கிள் சொல்லிட்டாரு. அதெல்லாம் பீப் போடுறதா மெட்டீரியல்? அது இல்ல பீப் போட்டாங்களா? இல்ல எங்கேயாவது வந்து அதை வந்து கட் பண்ணாங்களா, பிளர் பண்ணாங்களா? என்ன என்ன இருந்தது? எதுவுமே இல்லையே. இவன் பேசும்போதே பீப் போடுறான். இல்ல ஒரு கட்சி தலைவர் வந்து நீ பாட்டு இஷ்டத்துக்கு பேசலாமா? வாட் யூ ட்ரைங் டு எஜுகேட் தி பீப்புள் தான் நான் கேட்பேன். நீ எஜுகேட் பண்றதே தப்பா பண்ணிக்கிட்டு இருக்க. ஓகேவா? நீ மயிருன்னு சொன்னா கீழே இருக்கும் ஓத்தா மயிருன்னுவான். இன்னொருத்த என்ன போனா அவன் ஒரு பேட் வேர்ட் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணிட்டே தான் இருப்பானுங்க. இது நிக்காது. இவனே ஒரு செட்டன் எக்ஸாம்பிள், ஒரு ராங் எக்ஸாம்பிள் இந்த சொசைட்டிக்கு வந்து இவன் கொடுத்துக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கும் போது, நீ எப்படி வந்து உன்கிட்ட உன் கேடர்ஸ் கிட்ட இருக்கவங்க கிட்ட உங்க மெம்பர்ஸ் கிட்ட நாங்க எதிர்பார்க்கறது? என்டிக்கு வந்து ஒரு புரட்சிலாம் பண்ணாது, ஒரு இலவும் பண்ணாது. ஒரு பக்கம் சாட்டை அந்த அபியூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் உட்காந்துக்கிட்டு. நான் வெக்கமே இல்லாம அவன் பேசுற யூடியூப் சேனலுக்கும் எங்களுக்கும் சம்மந்தமே இல்லைன்ற. எப்படி உன் பொண்டாட்டிக்கு உனக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிடுவியா? நான் கட்சி மேடையில எல்லாம் எனக்கு என் பொண்டாட்டிக்கு சம்மந்தம் இல்ல, கட்சி முடிச்சு வீட்டுக்கு போனோடனே சம்மந்தம் சொல்லுவியா? நான் மயிறு பேச்சு பேசுறீங்க. ஆமா, அதான் சாட்டை யாரு? சாட்டை வந்து யூடியூப் சேனல்ல பேசினா சம்மந்தம் கிடையாதா? அவர் கட்சி மேடையில வந்து பேசினா சம்மந்தமா? ஏன்னா மயிறு உன் பொண்டாட்டின்னா கட்சி மேடையில வந்து வேறன்றியா? கட்சி மேடையில இருந்து வீட்டுக்கு போயிட்டா என் பொண்டாட்டி சாமி சாமி ரொம்ப ரொம்ப உக்கிரமா பண்ணீங்களா? அவனை கீழே அனுப்பிச்சு வாழத்துக்கு அப்பதான் அவனுக்கு தெரியும். இப்போ இல்ல இந்த வாசகத்தை சொன்னது மான்ஸ்டர், அந்த கட்டையை போட்ட வாசகத்தை சொன்னது இமானுவேல் தானே? இவன் வாய்ஸ் இமானுவேல்டா அது. நினைச்ச ஓய் ஏண்டா கட்டைய போட்டு பேசுன்ற பண்ணி நான் சொல்றேன் பேசுன்னு சொல்லிட்டு நான் ஆரம்பிச்சு விட்டேன், அவன் கட்டைய போடுறான். அப்படியே ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா தெரியல. இல்ல மான்ஸ்டர் உனக்கு இன்னுமா சீமான் வந்து மேடையில இருக்கும்போது பொண்டாட்டி இல்ல வீட்டுக்கு போனா பொண்டாட்டி இதுலயே கண்டினியூ பண்ணுங்க. இல்ல குமரி ஒண்ணு நான் கேட்டுக்கிறேன். இமானுவேல் அப்பப்போ ஏதோ ஒண்ணு எட்டி பாக்குது இமானுவேல். அன்னைக்கு அப்படிதான் வந்த சிம்பிளே வேணாம், சிம்பிள் வந்து நம்ம உரிமையை பறிக்குதுன்னு இன்னைக்கு வந்து முன்ஜாமீன் வாங்குற சிம்பிள் வந்து எனக்கு ஒன்னும் புரியல போ. ஆமா ஆமா சிம்பிள் தேர்தல் ஞாபகம் இல்லையா? எலெக்ஷன் சிம்பிளுக்கு பேசலானே. சிம்பிளே வேணாங்க, எலெக்ஷன் சிம்பிள் எதுக்குங்க? எலெக்ஷன் சிம்பிள் வேணாமா? இல்ல பிஃபோரா வர வேணாம்னு சொல்லிருப்பாயா? ரொம்ப சீக்கிரமா நாங்க போன வாரம் தளபதி சிம்பிள் பேசிட்டு இருக்கோம் சொன்னாயா வந்து அவரே மறந்துட்டாரு. நீங்க ஞாபகப்படுத்துறீங்க? உன்னை நான் மறக்க மாட்டேன். எப்படா துபாயில மானிட்டர் எல்லாம் விற்க ஆரம்பிச்சாங்க? அங்க எப்படா விக்கிறாங்க? ரொம்ப நாளா வீரன் வரைக்கும் எக்ஸ்போர்ட் பண்றாங்க. வீரன் வரையும்
ஏடா பாவி, என்னன்னு உதயநிதி மாதிரி சொல்றான்? இல்ல உதயநிதி மாதிரி மூந்து ஏன்டா குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல இருக்கிற மக்களை கொண்டது போதான்னு எங்களை வேற கொல்றதுக்கு அனுப்புறீங்களாடா? ஏன்டா இந்த வேலை? இல்லடா உதயநிதி மாதிரி மூந்து குடிச்சிருப்பான்னு நினைக்கிறேன். டப்புனு மூளை கேறி மூளை டப்புனு வேலை செய்ய ஆரம்பிச்சிச்சு. சரி வேலை விடு, செய்ய ஃபைன். எண்ட் ஆஃப் த டாபிக் என்னன்னா, சீமான் வந்து அது 2 விஷயம் இருக்கு. அவனோட பேட்டர்ன் ஆஃப் அரசியல் 2 விஷயம் இருக்கு. ஒண்ணு என்னன்னா, எப்பயுமே பண்ணுவாங்கல்ல, எலெக்ஷன் டைம் வரும்போது மட்டும் ரொம்ப அக்ரெசிவா இருப்பான். அக்ரெசிவா இருந்து எல்லார்கிட்டயும் அவனோட ப்ரொஜெக்ஷனை காமிக்கிறதுக்கு கான்ட்ரவர்சி டாபிக்ஸ்லாம் பேசுவான். கான்ட்ரவர்சி டாபிக்ஸ்லாம் உங்களுக்கே தெரியும். இந்த பெரியாரை தொட்டு பேசுறது, இல்ல திராவிடத்தை தொட்டு பேசுறது, இல்ல திராவிட தலைவர்களை வந்து பேசுறது, பெரியாரை பத்தி பேசு, இது மாதிரிலாம் அவன் பண்ற விஷயம் தான். பண்ணி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பண்ணிட்டு, ஸோ ஓட்டு அப்படியே இவனுக்கு கன்வெர்ட் ஆயிடும், எல்லாரும் வந்து சீமானுக்கு வந்து ஓட்டை போட்டுருவாங்க அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு பேரம் பேசுவான் எல்லா தொகுதியிலையும். நான் இவனை நிக்க வைக்க போறேன், நான் அவனை நிக்க வைக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேரம் பேசி அவங்க கிட்ட இருந்து காசை சம்பாதிப்பான். இதுதான் வந்து பேட்டர்ன், சீமானுக்கு இருக்க பேட்டர்னு, சிம்பிள் பேட்டர்ன் தான். ஓகேவா? எனக்கு என்னன்னா, இந்த வாட்டி இவன் என்ன திரும்ப பண்ண போறான், பேரம்லாம் கிடையாது, ஒன்லி ஒன்று தான். அண்ணா இந்த வாட்டி எவனும் எனக்கு பேரம் பேசணும்னு கொடுக்க மாட்டான், ஏன்னா எங்களை மதிக்கவே இல்லை, டிவிக்கே தான். அதனால நான் தேர்தல் பிரச்சார பீரங்கி மாதிரி நான் வேலை செய்ய போறேன். எங்கெல்லாம் மேடை கிடைக்குதோ நான் வந்து அகெயின்ஸ்ட் விஜய் பேச போறேன். நீங்க எனக்கு அமௌண்ட்டை போட்டு கொடுத்துருங்க, திமுக வந்து எனக்கு உதவி செஞ்சீங்கன்னா போதும், நான் பாத்துக்கிறேன்ட்டான். ஸோ இந்த தேர்தல் பாரு, நீ நல்லா இன்டென்ஷன் பாரு, நான் இப்போ பொய்லாம் சொல்ல, நீ ரீசெண்டா பாரு, சீமான் மட்டும் தான் பண்ணுவான். இவர் யார் இப்ப சீமானு, சாட்டை துருமல், இவங்க மட்டும் தான். அவன் கட்சியில நிக்க போற, தொகுதியில நிக்க போற, மாவட்டத்துல நிக்க போற எவனுமே இதுவரையும் உனக்கு யாருன்னே தெரியாது. எலெக்ஷன் டைம்ல தான் புதுசு புதுசா இறக்குவானுங்க. எதுக்குன்னா சும்மா நிக்கிறதுக்கு மட்டும், பேருக்கு மட்டும் நிக்க வைப்பான், வேற ஒண்ணு கிடையாது. இந்த எலெக்ஷனே பேருக்கு நிக்க வச்சு ஓட்ட எப்படி டிவிக்கு கிட்ட இருந்து 1% குறைக்கணும்னு பார்ப்பான். இப்போ சீமானோட ப்ராஜெக்ட் இந்த இந்த 26 வந்து பாத்தீங்கன்னா டிவிக்கு கிட்ட இருந்து 1% ஓட்டை வந்து கிராப் பண்ணும், அவ்வளவுதான். இப்போ அது நீ என்ன வேணா வச்சுக்கலாம், டிவிகே, ஏடிஎம்கே, டிஎம்கே என்ன வேணா வச்சுக்கலாம், ஓகேவா? பட் டிவிகே கிட்ட இருந்து 1% அவன் கிராப் பண்ணுன்றதுதான் இந்த வாட்டி அவனுக்கு அசைன்மெண்ட், ஓகேவா? 1 5 6, பட் அவன் டிவிகே கிட்ட இருந்து ஓட்டம் வாங்கும். அதுக்காக தான் சீமானை இப்போ வச்சிருக்கானுங்க. வர பெருசா ஒரு வெங்காயம் எதுவும் இல்லை. ஆனா உண்மைக்கே சொல்றேன், வெரி ஃப்ராங்க், என்டிகே தோழர்கள் யாராவது அவனை ஃபாலோ பண்ணிட்டு இன்னும் உட்காந்து கீழே கை தட்டிட்டு இருந்தீங்கன்னா, இப்பயும் சொல்றேன், நீ உன்னையோட நிறுத்திக்கோ. உன் குழந்தையெல்லாம் தயவு செஞ்சு வீட்டுல சுட்டி டிவி பார்த்தா கூட நாலேஜ் வளரும். சுட்டி டிவில கூட ஏதாவது டோராவின் ஏதாவது ஒண்ணு போட்டு இல்ல ஏதாவது ஒண்ணு காமிச்சு அதுல கூட ஒரு நாலேஜை வளர்ப்பானுங்க. இவன் மாநாட்டுல எல்லாம் உட்கார வைக்காத, மலு முட்டை உன்ன மாதிரி நீ இப்ப இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்க, ஒரு 40 வயசுல உன் குழந்தைய கூட்டு அந்த மாதிரி நீ நிப்ப, அந்த மாதிரி உன் குழந்தை வந்து நிக்க. அது மாதிரி தயவு செஞ்சு ஆக்கிடாதீங்க. போன ஜென்ரேஷன் போனதுதான், இவன் கூட போய் மலங்கி போன ஜென்ரேஷன் போனதுதான். ஆனா அவங்களோட குழந்தைங்களெல்லாம் மாநாடு கூப்பிட்டு வர்றாரு தம்பி, தயவு செஞ்சு வேற ஏதாவது ஒரு நல்ல வீட்டுல சுட்டி டிவி போட்டு வந்துருங்க, அதுலயே பார்த்து எஜுகேட் ஆவாங்க. 5000 கிட்ட ஐயா, அனுப்புறாங்க. அடுத்த அப்டேட் வந்திருக்குது. சீமானோட அடுத்த மாநாடு தண்ணீர் மாநாடாமா. அதான் அதுலயே ஆமா, சொன்னா அதுக்கு அடுத்து வந்து எந்த தண்ணிப்பா? யாரும் இந்த ஓட்டத்துல தண்ணியா இறங்குவாரு. இல்ல அந்த தண்ணியா? மேல ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க, அடுத்த மாநாடு தண்ணீர் மாநாடு. குடி தண்ணீரா அல்லது குடிக்கிற வீரன் தண்ணீரா? போட்ல போயிட்டு அப்படியே பண்ணுவாரு. இல்ல சரி, actually ஒரு பாத்தீங்களா, டவுட், இந்த மேல வந்து ஒரு என்ஆர்ஐ டிஐஏ ஜெர்மனின்னு போட்டிருக்கீங்க, யார் இவங்க? 77 ஃபாலோவர்ஸ் மட்டும் தான் வச்சிருக்காங்க, யார் இந்த டீம்? அதுவா, திமுகவின் கூலி கொடுக்கப்பட்ட ஒரு டீம். திமுக மன்னர் அங்கிள் அவர்களுக்காக புதுசாக வீடியோ தயாரிக்கும் நீ குழுவை ஒழுங்கா சேர்ந்தவர். பேசுறா, நீ நார்மலா பேசாலே கடுப்பு நேரம், இந்த மாதிரிலாம் பேசுனா காண்டா வந்துடுறா. இல்ல மச்ச, நானும் பார்த்தேன் அந்த டீம். அது யாருன்னு பார்த்தா ஏதோ ஒரு ஐடி DMK வாங்கிருப்பானுங்க. ஐடிவிங்களே 10 போஸ்ட் இருக்கு. இல்ல ஐடி பாத்தையா, என்ஆர்ஐ டீம் ஜெர்மனின்னு போட்டிருக்கீங்க, என்ன 77 பேர் தான் நீங்க உள்ள போய் பார்த்தா? ஐயோ, அது சும்மா எவனோட ஐடியா வாங்கி நேம் எல்லாம் போட்டு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்றதுக்காக. அது வந்து இவனுங்க செல்ஃப் ப்ரொமோஷன் கொடுக்க கூடாது, அடுத்தவங்க வச்சு பண்ணணும்னு பண்ணிருக்காங்க. அந்த அவருக்கு காலுக்கு வச்சானு பாரு, சாப்பிட்டு மச்சான், தயவு செய்து அந்த வீடியோ பாடுறாடி, முடியலடா. என்னடா நினைச்சிருக்கேன், அதுக்குதான் போட்டேன். அங்கிளுக்காக போட்ட இதியா? அவ்வளவுதான், பிரைட் ப்ரமோஷன் வீடியோயா? இன்னும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட் சமிட் நடக்கல, அதுக்கு முன்னாடி இவங்க டீசர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்போ புரியுதா? இப்பதான் லேண்ட் ஆயிருக்காங்க. லேண்ட் ஆனதுக்கே வீடியோ
சினிமாட்டோகிராஃபி மொத்த டீம் கூட்டு போயிட்டாங்க போலடா. ஏன்னா ஒரு படத்துக்கு ஒரு ட்ரெய்லர் கூட இந்த மாதிரி கட் பண்ணிக்க மாட்டாங்க மச்சான். பாத்தே இல்லையா அந்த வீடியோ ஃபுல்லா? இல்ல ஆக்சுவலா அது பார்த்தேன் போறதே பார்த்தேன் சும்மா பார்த்தேன். ஜஸ்ட் டேய், அந்த ஏங்க யாராச்சும் படத்தை இல்ல இது பண்றதா. இல்ல எனக்கு எனக்கு ஒண்ணு அந்த பிஜிஎம் மட்டும் எந்த ஃபிலிம்னு ஒரு கண்டுபிடிச்சு நிமிஷம் சொல்லுங்க. இருங்க, எனக்கு ஒண்ணு புரியல. நீங்க இந்த மாதிரி உதயநிதி கட் பண்ணிருந்தீங்கன்னா எப்பயோ படம் ஓடி இருக்குமே. அதுதான் மச்சான். டேய் இல்லடா இவருங்க ஒரு அளவு இல்லையடா. ஒரு வீடியோ கட் பண்றீங்க, நீ இந்த அளவுக்கு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னா நீ என்ன கிழிக்க போறீங்கன்னு தெரியலையே. அதுலயும் அங்க போயிட்டு ஜெர்மனில போய் உட்கார்ந்து சமூக நீதியை பத்தி ஒரு ஆளை வச்சு பேச வச்சிருக்காங்கடா. அதுக்கு இங்க இருந்து ஏதோ ஒரு இந்த ஆர்டிஸ்ட் கொண்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ ஒரு ஆர்டிஸ்ட் சொல்லுவாங்களே, என்ன ஆர்டிஸ்ட்? டிராமா ஜூனியர் ஆர்டிஸ்டா? டிராமா ஆர்டிஸ்ட். டிராமா ஆர்டிஸ்ட். அந்த மாதிரி ஒரு தாத்தாவை கூட்டு போய் அங்க வச்சு பேச வச்சிருக்கானுங்க. பேசுறவங்க எல்லாம் சமூக நீதி சமூக குமாரியா நீதி சமூக நீதி. சொல்லுங்க. குமாரி அதுவும் அந்த வீடியோல பாரு, அவரு பார்த்து வார்த்தை வேர்ட் பை அதாவது வேர்ட் பார்த்து படிக்கிறாரு. ஒரு அங்க கூட நிமிஷம், கட் பண்ணல. ஜெர்மன் மண்ணுல போயிட்டு ஜெர்மன்ல சமூக நீதி பேசிக்கிட்டு இருக்கேன். ஜெர்மனோட எஸ்பிடி தெரியுமா இவங்களுக்கு? அதுதான் மச்சான் இவங்களுக்கு முதல்ல தமிழ்நாடு தமிழ்நாட்டிலேயே சமூக நீதியை யோ, காப்பாத்தாம சவப்பெட்டில ஏத்தி வச்சிருக்காங்க. ஜெர்மன்ல இதுல போய் ஜெர்மனில போயிட்டு ஜெர்மனி வரலாறே வேறயா? அட பாவீங்களா? அதான் எந்த ஒரு அதான் ஹிட்லருக்கு ஒரு ஊரா சொல்றேன், மச்சான் அது? தமிழ்நாட்டிலேயே சமூக நீதியை காப்பாத்தாம சவப்பெட்டில ஏத்தி வச்சிருக்கானுங்க. இதுல ஜெர்மனில போயிட்டு பண்றாங்களாம். என்னடா மச்சான் யார் மச்சான் ஒரு ஹிட்லர் வாழ்ந்த இடமாடா அது ஜெர்மனி? ஆமா 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 ஆமா. சரி சரி சரி. அங்க போய் தான் இவங்க சமூக நீதியை பத்தி பேசுறாங்களா? ஐயோ அந்த ஆளு கல்லு நான் ஏன் கட்டி சொன்னேன் எந்த ஊர்ல போய் பேசுறாங்கன்னு பாருன்னு. விஷத்தை ஊத்திடுவாயா இருந்தாலும் வாயிலே. ஐயோ ஹிட்லர் இறந்துட்டாருல இப்பதான், அப்புறம் என்னவா? அதனால இப்ப போய் பேசலாமா? அது அப்படி கிடையாதுங்க. ஸ்டாலின் வந்து இங்கிருந்து ஜெர்மனி போகணும் அப்படின்னு பிளான் பண்ணும்போதே போறதுல இருந்து ரிட்டர்ன் ஆகிற வரை என்னென்ன போஸ்ட் எப்பப்ப போடணும் அந்த கண்டென்ட் எல்லாம் ஆல்ரெடி இவனுங்க ப்ரீ பிளானடா பிளான் பண்ணி வச்சிருப்பானுங்க. அது அவருக்கே என்னென்னு தெரியாது. இந்த போஸ்ட் இந்த டைம் அவ்வளவுதான். கோட் ஷூட் போட்டு நல்ல போட்டோவை போடணும், ஒரு பப்ளிசிட்டியை காமிக்கணும். சரிங்களா? என்னென்ன கம்பெனி, எந்தெந்த கம்பெனியோட பேரை நாம இங்க டைப் பண்ணி இருக்க போறோம் எல்லாம் அந்தந்த மேனேஜர்ஸ் இருப்பானுங்க, தெளிவா எல்லாம் பிளான் பண்ணியிருப்பானுங்க. அதுக்கு இவருக்கு எந்த சம்மந்தம் தெரியாது. இவருக்கு அதாவது ஸ்டாலின் கையில பாத்தீங்கன்னா ஒரு நாலு பேப்பரை தந்து ஒரு அதாவது இந்த டைம்க்கு இந்த இடத்துல நாம இந்த கம்பெனியை பத்தி மட்டும் நாம அங்க பேசணும், அவ்வளவுதான். வேலை முடிஞ்சு போச்சு. இல்ல இங்க இருக்கவங்க எல்லாம் ஆட்சியை நாங்க நடத்திக்கிறோம், ஓகேவா? ஒரு பேப்பரை தந்துடுறோம், படிச்சுட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டு வா, கொஞ்ச நாளைக்கு டூர் சுத்தி பாத்துட்டு வா போ அப்படின்னு சொல்லிட்டு கிளப்பி விட்டாங்க. இவர் அங்க போயிட்டு ஏதோ ஒண்ணு உளறிட்டு வருவாரு. ஆக்சுவலா இங்க இருக்கவங்க இங்க வந்து அவரோட இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு டோட்டலா. ஆமா அதை எடுத்து அதனால இவரால ஒரு ஸ்டேஜ் போட்டு இப்ப அட்டாக் பண்ணி பேச முடியல. அதனால இப்ப பாத்தீங்களா ஜெர்மனி போயிட்டாரு அப்படின்னு ஒரு விளம்பரம். அவ்வளவுதான். ஜஸ்ட் ஐயா, ஒரு நாளைக்கு ஒரு வாரம் கதறாங்க. சரி, இப்ப செப்டம்பர் 15ஆம் தேதியில இருந்து ஒரு நாளும் கதற போறாங்களே, அதுக்கு என்ன ஆகுறது? இல்ல இந்த செப்டம்பர் அவ்வளவுதான் டிஎம்கே பாட கட்டி வேண்டியது. இன்னொரு இல்ல விஷயம் இருக்கு. டிஎம்கேவது பரவாயில்ல, இன்னொருத்தங்களை பத்தி பேசவே மாட்டாங்க, ஆனா அவங்க கதறுவாங்க. இல்ல இதெல்லாம் இன்னொரு இல்ல விஷயம் ஆக்சுவலா பார்த்தா டிஎம்கேயோட மெத்தட் வந்து நான் பார்த்து ரொம்ப ஷாக் ஆகிறேன். ஷாக் ஆகிறேன் மீன்ஸ் என்னன்னா, இவனுங்க என்ன மாதிரி ஃபார்மேட்ல ப்ரோட்டோகால்ல ஒர்க் பண்றானுன்னே தெரில. ஓகேவா? யோசிச்சு பாருங்க. டு பி வெரி ஃப்ராங்க், தளபதி மேல கேஸ் போட வேண்டிய அவசியமே இல்ல. எஃப்ஐஆர்ல ஃபர்ஸ்ட் நேம் அவரை ரிஜிஸ்டர் பண்றானுங்க அந்த கேஸ்ல. அந்த பையன் வந்து தூக்கி வீசப்பட்ட கேஸ்ல. ஓகேவா? சிஎம் வந்து இன்னைக்கு விஜய் பத்தி கேட்டா எனக்கு அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லைன்றாரு. என்ன நீனா ஊருக்கு என்ன தளபதியை வந்து என்ன இப்ப நீ எதுவுமே பார்க்கல, நாங்க எதுவுமே கேட்கல, நான் அடிச்சதெல்லாம் எனக்கு தெரியாது அப்படின்றீங்களா? அங்கிள் சொன்னதுக்கு தெலுங்கரோட அவங்களோட இது குரூப்ல இருந்து வந்து தமிழ்நாடு ஃபுல்லா நாங்க போராட்டம் பண்ண போறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க என்ன எதுவுமே தெரியாத மாதிரி ப்ரெஸ்ஸ கேட்டா அது தெரியாது இது தெரியாதுன்றீங்க. அந்த ஆமா, ஜெனரல் அப்புறம் பயந்தவன் அந்த ஜெனரல் பப்ளிக் ரியாக்ஷன் ஒன்று இருக்கும் தெரியுமா எப்பயுமே. ஸோ அது ஜெனரல் பப்ளிக் ரியாக்ஷனுக்கு எப்பயுமே அஸ் அ சிஎம் வந்து அவர் வந்து அது ரியாக்ட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? இன்னைக்கு வந்து தெருமுனை எல்லாமே ஸ்டாலின் அங்கிள் சொல்லி கேலி பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அந்த அப்பான்ற கேரக்டர், அந்த அப்பான்ற ஒரு ஃப்ரேமை வந்து உடைச்சு நம்பால் அங்கிள் ஆக்கி விட்டாரு. ஓகேவா? இப்போ ஸ்டாலின் அங்கிள், ஸ்டாலின் தாத்தா தான் மேக்சிமம் இதுதான். ஆனா அங்கங்க எங்கேயாவது ஒரு இடத்துல நான் கேட்கறேன் ஸ்டாலின் மாமா அப்படின்னு கேட்கறேன். அது ஒன்றும் அன்பார்ச்சுனேட், ஒன்றும் பண்ண முடியாது. அதாவது கூப்பிடுறத நம்ம ஒன்றும் அவாய்டும் பண்ண முடியாது. பட் இப்போ தமிழ்ல என்னன்னா
பப்ளிக் ரியாக்ஷனுக்கு யூ ஹேவ் டு ஆன்சர் இட்ல. நீ ஆன்சர் பண்ணுமே. நீ எப்படி இது பப்ளிக் ரியாக்ஷனை நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போவேன்னு பேசுவீங்க? சரி, அப்படி அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி நான் வச்சுக்கிறேன். நீங்க அவாய்ட் பண்ணிட்டு போற மாதிரி நான் வச்சுக்கிறேனே. உங்க போலீஸ்லயும் உங்க மினிஸ்டர்ஸும் அவங்க ஏன் இந்த மாதிரி அபியூசிங் அட்டாக் பெருங்காயம் டப்பான்றது, இந்த மலையை பார்த்து நாய் கொலிக்கலன்றது, த்ரிஷா நயன்தாரான்றது, இதெல்லாம் என்ன பேச்சு? அப்போ ஒண்ணு உங்க மினிஸ்டர்ஸாவது பேசுறத யூ ஹேவ் டு ஸ்டாப் இட். அதையாவது பண்ணியிருக்கணும், அதையாவது இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்கணும். அதுவும் கிடையாது. இல்ல நீங்க அட்ரஸ் பண்ணணும். அந்த படத்துல சொன்ன மாதிரி இவங்க வந்து அப்படியே இதுவே தெரியாத மாதிரி நடிக்கிறேன். நான் தான் அந்த பயம் இருக்கட்டும், எனக்கு தெரிஞ்சு அந்த பயம் தான் வேணும்ன்ற. இல்ல ஆக்சுவலா என்னைக்கு நீ அட்ரஸ் பண்றியோ அன்னைக்குதான் நீ தொக்கா மாட்டுவ. இல்ல ஆக்சுவலா ஸ்டாலின் வந்து நம்ம ஜோக்கர் மாதிரி நம்ம நினைக்கிறோம். பட் அவன் தான் ரியல் வில்லனே. எல்லாமே பேக்ரவுண்ட்ல பண்ண வச்சுக்கிட்டு எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா இருக்காது பாத்தீங்களா? ஆக்சுவலா ரியல் வில்லனே. நீங்க ஸ்டாலினை வந்து அவர்களை எப்படி தெரியுமா நீங்க எடுத்துக்கணும்? ஸ்டாலினோட பிளான் வந்து எனக்கு தெரிஞ்சு ஒண்ணுமே இல்லை. காலைல ஏஞ்சி குளிக்கணும், சாப்பிடணும், சிஎம்மா நான் இன்னைக்கு வேலை செய்யணும், வேலை செஞ்சு ஈவினிங் நான் வீட்டுக்கு போகணும், எனக்கு சூடா இன்னைக்கு சூப் வச்சிருப்பாங்க, நான் குடிச்சிட்டு நைட்டு டின்னர் லைட்டா 2 தோசை சாப்பிட்டு தூங்கணும். ஸ்டாலினோட மிகப்பெரிய புரோட்டோகால் இது மட்டும்தான். வேற பெருசா இருக்கு. ஏங்க அவருக்கு வயசாயிடுச்சுங்க. அவர் என்னங்க இதுக்கு மேல ஆசைப்பட போறாரு? ஆசைப்பட்டாலும் பெருசா ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேவா? அவர் ஏஜ் ஆயிடுச்சு. அவரால் நடக்க கூட சரியா முடியல. அந்த அளவுக்கு தான் ஸ்டேஜ் இருக்கிறப்போ நீங்க அவரை ஒண்ணுமே நான் இது என்ன கம்ப்ளீட் எப்படி தெரியுமா பாக்குறேன்? பியூர் அண்ட் பியூர் சபரீசனும் உதயநிதியும் ஏதாவது பண்ணி இவரை வந்து இந்த 2026 வந்து பெரிய ஃப்ரேமா ஆக்கிடணும் ஸ்டாலின்னு பாக்குறானுங்க. எனக்கு இதுல என்ன ஆச்சரியம்னா டு பி வெரி ஃப்ராங்க், என்னன்னா ஒண்ணு ஸ்டாலின் அவர்களை வந்து திறமையா பேச வச்சு உனக்கு பாக்கணும். கரெக்டா? லைக் யாரெல்லாம் வந்து ஆமா இல்ல மான்ஸ்டர், எனக்கு ஒரு டவுட். நீங்க சபரிஸ்னு சொன்னீங்கன்னா கூட ஓரளவுக்கு ஏத்துக்கலாம். உதயநிதிக்கு அந்த அளவுக்கு அறிவு இருக்கு? இருக்கும் இல்லையடா, வேற வழி இல்ல. எனக்கு ஒண்ணு ஸ்டாலினை வந்து இல்ல ராஜா, இல்ல ஒண்ணு ஸ்டாலினை வந்து எங்கனாவது அக்ரெசிவாவோ இல்ல பயங்கர நாலேஜபிளாவோ ஏதாவது பேசி சொல்லி அட்ரஸ் பண்ணினா கூட ஏதாவது போய் சேரலாம். நீங்க அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. ஏன் பக்கத்துல போய் நின்று 1 மணி நேரம் அவரு கூட வண்டியில சுத்தி ராகுல் காந்தியா ராஜீவ் காந்தினாரு. அவன் ஷாக் ஆயிட்டான். ராகுல் காந்தி, யோ என்ன இது இப்படி சொல்லிட்ட, என் பேரை சொல்ல சொன்னா எங்க அப்பா பேரை சொல்லிட்டு இருக்கேன், ஷாக் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு. இப்போ ஜென்ரலா எல்லாருக்குமே இருக்க டவுட் தான் இது. ஓகேவா? ஸோ ஸ்டாலின் எங்கேயுமே அக்ரெசிவ் பாலிடிக்ஸ் பண்ணல. ஜஸ்ட் ஒரு ஓட் போடுறப்போ அந்த ஓட்டு எலெக்ஷன் டைம்ல மட்டும் தான் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு. அப்போ எனக்கும் உங்களுக்கு என்ன டவுட் வரும்? அப்ப திமுக யார் பண்ற? சபரிசன் தான் இருக்கேன், என்ன பண்ற? அதுதான் இங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு. அவர் ஆக்சுவலி ஸ்டாலினுக்கு எல்லாம் மிகப்பெரிய கோலே காலைல சாப்பிடணும், நைட்டு நல்லா தூங்கணும், அவ்வளவுதான். இவ்வளவுதான், வேற ஒண்ணும் பெருசா அவருக்கு எனக்கு தெரிஞ்சு பெரிய கோல் தான் கிடையாது. நான் ஒண்ணு மட்டும் மாறுபடுறேன் உங்ககிட்ட. சபரிசன் பண்றாருன்னு சொல்லுங்க, ஒத்துக்கிறேன். ஓகேவா? உதயநிதிக்கு அந்த அளவுக்கு அறிவே கிடையாது. ஃபர்ஸ்ட் உதயநிதி கிடையாது. பக்கத்துலயே உட்கார வேண்டாம், பக்கத்துலயே இருப்பான்டா அவன். ஏன்டா இல்ல ஒரே நிமிஷம். இப்ப டிஎம்கேல இந்த கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் செய்யறது யாருன்னு பாத்தீங்கன்னா சேகர் பாபு. சரிங்களா? அதே மாதிரி இந்த சோசியல் மீடியால இன்னும் கட்டப்ப அபியூசர்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வச்சு தாக்கி பேசுற வேலையெல்லாம் பாக்குறது யாருன்னு பாத்தீங்கன்னா கட்டப்ப ராஜீவ் காந்தி. ராஜா இல்ல கட்டப்ப ராஜீவ் காந்தி அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருப்பான். யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த நாம் தமிழர் கட்சியில இருந்து திமுக இப்ப வந்து சேர்ந்தவன். அவன் இங்க அபியூஸ் அட்டாக் பண்ற யாருக்குமே ராஜீவ் காந்திக்கு கனெக்ட் கிடையாது. ராஜீவ் காந்திக்கு வந்து ஆஃப்லைன்ல இருக்க யங்ஸ்டர்ஸை மீட் பண்றதுதான். இங்க இருக்க கண்ட்ரோல் எல்லாமே டிஆர்பி தான். ஓகேவா? டிஆர்பி தான் இங்க இருக்க. நீங்க ஆன்லைன்ல நீ எடுக்கிற எல்லா இண்டிவிஜுவல் அக்கௌண்ட் எடுத்துக்கோ. நான் வந்து கால் நீ சொல்ற ஒரு 10 மெயின் ஐடி எடுத்துக்கோ. ஓகேவா? எல்லாருமே இன்டர்லிங்க் டிஆர்பி தான். நீ ஏதாவது ஒண்ணுனா அங்கதான் டைரக்டா போய் கம்யூனிகேஷன் போகும். சரியா? நான் உங்களுக்கு எதை வச்சு நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா, இப்போ ஒரு 30 days கட்ட முன்னாடி நீங்க பாத்தீங்க அப்படின்னா டிஎம்கேல பாத்தீங்கன்னா மில்டன், அப்புறம் இந்த ஒரு 4-5 பேர், அது ஒரு தனி டீம். இவங்கள பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஒரு ஸ்டேஜ் மாதிரி போட்டு உட்காந்து பேச வச்சது யாருன்னு பாத்தீங்கன்னா அது உங்களுக்கு ராஜீவ் காந்தி தான். அவன் தான் அந்த வேலையை கரெக்டா பார்த்தான். அப்போ இல்ல உங்களுக்கு நல்லா உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். மொத்தம் ராஜீவ் காந்தி கூட உட்காந்து பேசுனதுன்னு நினைக்காதீங்க, எல்லாரும் சேர்ந்து பேசியிருக்கானுங்க. அப்படிதான் நீங்க பாக்கணும். ராஜீவ் காந்தி ஹெட் எல்லாம் கிடையாது. இப்போ எப்படி நான் சொல்றேன்னா, மில்டன், இந்திரகுமார், தேரடி இவனுங்கெல்லாம் வந்து தீகா குரூப்ஸை சேர்ந்தவனுங்க. இவனுங்களை விசிகாவும் கிளீன் பண்ணிப்பாங்க. ஓகேவா? சோ அவனுங்க ஒரு குரூப்.
இப்போ நீங்க இந்திரகுமார வந்து நீங்க எல்லா திமுக ஸ்டேஜ்லயும் பார்க்கலாம், மில்டனை எல்லா திமுக ஸ்டேஜ்லயும் பார்க்கலாம், எல்லா பெரியார் ஸ்டேஜ்ல திக ஸ்டேஜ்லயும் பார்க்கலாம். இது வந்து இவனுங்க யூஸ் பண்ற காமன் பேட்டர்ன். ஓகேவா? நீங்க அப்படியே கட் பண்ணி இங்க வாங்க. இப்போ இவன் இருக்கால, அவன் பேர் என்னது, ராஜீவ் காந்தி. அவன் பாத்தீங்கன்னா பியூர் அண்ட் பியூர் வான்ஃபீல்ட்ல திமுக நடக்கிற எல்லா ப்ரோக்ராமையும் அவன் அரேஞ்ச் பண்றதுக்கு, அதாவது யங் விங் யூத் விங் அரேஞ்ச் பண்ற எல்லா ப்ரோக்ராமையும் அவன் தான் அரேஞ்ச் பண்ணுவான். இங்க லோக்கல்ல சொல்றான். சோ அவன் அங்க இருப்பான், அதுல ஃபுல்லா அவன் தான் இருப்பான். எங்க ப்ரோக்ராம் நடந்தாலும் அங்க இருப்பான். செகண்ட், இந்த இவன் இருக்கான் தெரியுமா, இந்த நியூஸ் சேனல் ஆண்டா செந்தில்வேல். செந்தில்வேல். அவனும் பாத்தீங்கன்னா இவனு கூட ஜாயின் பண்ணுவாங்க. எங்கெங்கெல்லாம் ஸ்டேஜஸ்லாம் துறை எங்கெங்கெல்லாம் போடுறாரு ராஜீவ் காந்தி, அங்கெல்லாம் அவனும் போய் பார்ட்டிசிபேட் பண்ணுவான். ஸோ இதெல்லாம் இன்டர்லிங்க் தான். எங்கெல்லாம் போடுறானுங்களோ நாய் மாதிரி அங்கெல்லாம் போய் நக்கிட்டு வந்துருவானுங்க. ஸோ இது காமன் தான். அப்ப கட்சியை நடத்துறதே இந்த 4 பேர் தான். அதானுங்க ஸ்போக்ஸ் பர்சனுங்க. அதான் அந்த என்னென்ன கண்டென்ட் எப்ப தரணும் இதெல்லாம் பண்றது எல்லாம். நீங்க கண்டென்ட்டே இல்லாம போய் நக்கிட்டு வருவானுங்க. அந்த மாதிரிதான் இருக்கானுங்க இப்ப. என்னடா அவனுக்கு 200 ரூபா போட்டு போய் நக்கிட்டு வாடா, என்ன நக்கிறது, சும்மா நக்குறானா போய் நக்கிட்டு வந்துருவானுங்க. அவ்வளவுதான். சரி, நான் இது மாதிரி ரொம்ப நான் ரொம்ப ஒரு மாதிரி இந்த மாதிரி இது இப்படி எல்லாம் சொல்றேன்னு விட ரொம்ப டீசென்டா ஒரு மாதிரி இந்த பொலிட்டிக்கல் டாக்கே பண்ணுவோமே, அவனுங்களுக்கு லாஜிக்கா பேசணும்னா ஒண்ணு பேசலாம். ஏன்னா இந்த 505 தேர்தல் வாக்குறுதிகளை எத்தனை நிறைவேற்றின, எத்தனை வந்து நாங்க பர்ஃபெக்டா பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஒரு ஒயிட் ரிப்போர்ட் விட்டு பேசலாம். ஆனா இன்னி டேட் வரையும் யாரும் பண்ணல. ஈவன் சிஎம் பண்ணல. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, இப்ப உனக்கு அந்த தாய் மாணவர் திட்டம் அப்படின்னு சொல்லி கரெக்டா உனக்கு கொண்டு வந்தானுங்க. அது உங்க எல்லாத்துக்கும் நீங்க இந்த மாதிரி நீங்க இப்ப கேள்விப்பட்டிருப்பீங்க. என்ன அப்படின்னா 60 வயசை தாண்டி இருக்கவங்களுக்கு கடப்ப ரேஷன் கடை இருக்கு பாத்தீங்களா, இவங்களே போய் கடப்ப பொருட்கள்லாம் எல்லாத்துக்கும் போய் தந்துட்டு வர்றது. அது பாத்தீங்க அப்படின்னா ரேஷன் கடைக்கு ஒரு 2 days முன்னாடி நான் அங்க போனேன். என் வீட்டுல பாத்தீங்கன்னா கடப்ப பாட்டி தாத்தா இருக்காங்க, அவங்களுக்கு கடப்ப ஏஜ் தாண்டி இருக்கு. நான் அவங்ககிட்ட கேட்டேன், இந்த மாதிரி எங்க இந்த மாதிரி நீங்க வந்த இந்த மாதிரி அதாவது ஹோம் டெலிவரி தானே, இந்த மாதிரி நீ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் அவங்ககிட்ட கேட்டேன். அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்ல இருந்து இப்போ ஒரு கடைக்கு இத்தனை பேருன்னு சொல்லி அவங்க எங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஒண்ணு கட்டப்ப அவங்க தருவாங்க. அந்த லிஸ்டில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் நாங்க போய் தருவோம். அந்த கட்டப்ப லிஸ்ட் அங்க இருந்துச்சு. அதுல பாத்தீங்கன்னா அந்த லிஸ்ட்ல ஒரு 30 பேர் இருக்குது. ஒரு கடைக்குன்னு பாத்தீங்கன்னா 1400 பேர் இருக்கிறாங்க. அதுல ஒரு 30 பேர் மட்டும்தான் அவங்களுக்கு அங்க இருந்து கரெக்டா உங்களுக்கு தருவாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் அவங்க ஹோம் டெலிவரி போய் கரெக்டா அவங்க பண்ணணும். கரெக்டா நீங்க பாத்தீங்கன்னா அந்த 30 பேரும் திமுக காரனா இருப்பான். எஸ் வேற யாரும் கிடையாது. திமுக கவுன்சிலர் இருக்காங்க பாருங்க. கவுன்சிலர் யார் பேரே தெரியுயா உனக்கு எந்த மாதிரி பிளான் எல்லாம் பண்ணுவாங்கன்ட்டு. சரிங்களா, இவ்வளவுதான். இவங்களுக்கு தேவை என்ன அப்படின்னா ஒரு போட்டோ எடுத்து இந்த வாக்குறுதி நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், எல்லா சேனல்லையும் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படியே சேர்த்து திமுகவோட கோர் ஓட்டை அப்படியே புடிச்சு வச்சுக்கணும், இல்லைன்னா அவனும் போயிடுவான் அப்படின்றதுக்காக. சேம் இதே இதுதான் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஜஸ்ட் ஒரு போட்டோ. ஸ்டாலினுக்கு அப்படிதானே வரும். தெரியல, ஸ்டாலினுக்கு வீட்டுல தான் போய் கொடுப்பாங்க. சரி, ஓகே, நீங்க சொல்லுங்க. இல்ல ஏன்னா அது ஐயா அவரையே ரேஷன் கடை சாப்பிடுறாரு. அவரோட ரேஷனை தான் ஒருத்தர் டெய்லி வீட்டுக்கு மொரவாசம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, சேகர் பாபு, ஸ்னேக் பாபு. வாக்குறுதிகள் நீங்க பாத்தீங்கன்னா 505 கரெக்டா அவங்க தந்தாலும் அதை செயல்படுத்துற லட்சணம் அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும். ஜஸ்ட் ஃபார் ஒரு போட்டோ, 4 கிளிக், அவ்வளவுதான். விடியல் பயணத்தை தவிர விடியாத பயணத்தை தவிர மத்த எல்லாமே வந்து திமுக காரனுக்கு தான் அதிகமா போய் சேர்ந்திருக்குது. இல்ல, எந்த பிளான் நீ எந்த திட்டம் எடுத்தாலுமே நீங்க வந்து அது எண்ட் ஆஃப் த டே வந்து யூ ஹேவ் டு சப்மிட் a white report. வெள்ளரிக்கை வந்து விடணும். ஓகேவா? இந்த திட்டம் எத்தனை பேருக்கு போய் சேர்ந்துருக்கு, அதான் கொடுக்க மாட்டோமே. ஆமா, எத்தனை பேருக்கு சேர்ந்துருக்கு, இதுல எவ்வளவு பேர் பயனடைஞ்சிருக்காங்க, இதுல வந்து இந்த சக்சஸ் ரேஷியோ எத்தனை அப்படின்னு சொல்றத நீங்க தான் வந்து வெளிப்படையா சொல்லணும். அதோட சொல்றோம், அதெல்லாம் கொடுத்தோம் நாங்க மாட்டிப்போம். இல்ல அது எதிர்க்கட்சியர் கேட்டாங்க. சரி விடுங்க, யாராவது ஒருத்தர் டிசைட் பண்ணி பேசுங்க. உண்மையா சொன்னோம். அதை கேட்டா
அதை கேட்டா கொடுக்க மாட்டோம், கொடுத்தோம்னா நாங்க மாட்டிப்போம். எதிர்க்கட்சியா இருக்கும்போது மட்டும்தான் நாங்க கேட்போம், ஆளுங்கட்சியா இருக்கும்போது அதை மறைக்கிறதுக்கு தான் நாங்க பார்ப்போம். இதை சொல்லதான் வந்து சொல்லிட்டேன், அடுத்து ஆரம்பிச்சுக்கிங்க. 12B பஸ்ஸை பிரிச்சு விட்டு தான் கேட்பேடான்ற மாதிரி. ஓகே, வேற ஏதாவது பேசுங்க. கணிப்புகள் பேசுங்க. இல்ல அதான் அது வந்து அவங்க இப்ப ஏதாச்சும் பண்ணியிருந்தாதான் அவங்க வந்து வெள்ளரிக்கை தர முடியும். அவங்களே எதுவும் பண்ணலையே, அவங்களால தர மாட்டாங்க. அது இல்லாம அது மரபு இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்க ஆல்ரெடி. மரபு இல்லைன்ற வார்த்தையை வந்து யூஸ் பண்ணிக்க கூடாது. தூய்மை மரபு பணியாளர் அப்போ இல்லைன்னா அப்புறம் எனக்கு என்ன எதிர்க்கட்சியா இருக்கும்போது எதுக்கு அந்த மரபு வந்தது? எனக்கு என்ன டவுட்னா, இப்ப எப்படி கிட்னி திருட்டுல முறைகேடுனா அந்த மாதிரியா? அந்த மாதிரி ஏதாவது டேர்ம் வேர்ட்ஸ், இந்த டேர்ம் வேர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இந்த திட்டத்தை எல்லாம் நாங்க ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன கவர்மெண்ட்ல ஏதாவது புது லா கிரியேட் பண்ணிட்டாங்களா? நான் இவங்களே வந்து ஏதாவது வந்து இதுக்கு டிசைட் பண்ணி இப்படிதான் நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு. இத என்னன்னா, இது ஒன்னும் ஸ்டாலினோட சொத்து மதிப்பு சொத்தை வித்து பண்ணல, ஆர் உதயநிதியோட ரெட் ஜாயிண்ட்ல இருந்து எடுத்து கொடுக்கல, ஆர் சன் பிக்சர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கல, இல்ல ஆகாஷ் பாஸ்கரனோட டான் பிக்சர்ஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கல. ஓகேவா? இல்ல கே நேரு நடத்துற அவரோட ப்ரொடக்ஷன்ல இருந்து எடுத்து கொடுக்கல. ப்ரொடக்ஷன் மீன்ஸ் அவர் பண்ற பிசினஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கல. ஓகேவா? இல்லைன்னா வந்து அவர் பேர் என்னடா, அவர் ரொம்ப பெரிய பிசினஸ் பண்ணாச்சே, நல்ல ஆளாச்சே, 900 கோடிக்கு வெறும் இது மட்டும் கட்டினாரு, ஃபைன் மட்டும் ஹாஸ்பிட்டல் கட்டினாரு. வச்சிருக்கிறவர் தானே? ஆமா ஆமா, ஜெகத் ரட்சகன் பிசினஸ்ல இருந்து எடுத்து கொடுக்கல. ஓகேவா? இல்லனா வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த லாஸ்ட் 4 இயர்ஸ்ல ரொம்ப அதிகமா பணக்காரன் எது பாத்தீங்கன்னா நம்ம ஐயா துரைமுருகன் தான். சோ துரைமுருகன்ல இருந்து எடுத்து கொடுக்கல. சோ இப்படி திமுக ராமச்சந்திரன் கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கல. ஆமா, இப்படி அதே மாதிரி ஜி ஸ்கொயர் விட்டீங்க. ஜி ஸ்கொயர் இருக்கட்டும், மான்ஸ்டர் மணல் ராமச்சந்திரன் விட்டீங்க. எல்லாரையும் வச்சுக்கூடா, எல்லாரும் வச்சுக்கோ. இவங்களோட சொத்துக்கள் இருந்தும் இல்ல இவங்க கிட்ட இருந்து எடுத்து கொடுக்கல, அதனால நீ வந்து ரிலீஸ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றதுக்கு மக்கள் வரி பணம். நீ மக்கள் கிட்ட கணக்கு காமிக்கணும். நீங்க வந்து அது காமிக்க கூடாது அப்படிலாம் சொல்றதுக்கு உங்களுக்கு ரைட்ஸே கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஓகேவா? பேசிக் காமன் சென்ஸ்னு ஒண்ணு இருக்கணும். என்னன்னா, மக்கள் வரி பணத்தை யூஸ் பண்ணும்போது மக்கள் கிட்ட கணக்கு காமிக்கணும். அதான் அந்த டிரான்ஸ்பரன்சி ஒர்க் அவுட் ஆகும். கவர்மெண்ட் எந்த அளவுக்கு வெளிப்படையா இருக்கு அப்படின்ட்டு மக்கள் தெரிஞ்சுப்பாங்க. உனக்கு அந்த வெளிப்படை இல்ல நான் சொல்ல முடியாதுன்னா அப்ப என்ன, அதுல ஊழல் பண்றதுன்னு அர்த்தம். 5000 கோடி இன்னைக்கு டேட் வரையும் 5000 கோடி இன்னைக்கு டேட் வரையும் சென்னை மாநகராட்சிக்கு நாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் வெள்ளம் வடிகால் திட்டத்துக்கு அப்படின்ட்டு கரெக்டா சொல்லி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தூய்மை பணியாளர்கள் தேங்கி நின்ற மழை கூட பெருசெல்லாம் போயில, ஒரு 2 நிமிஷம் மழைக்கு தேங்கி நின்ற தண்ணியில கவர்மெண்ட் என்ன சொல்லுவோம்? மான்ஸ்டர் இன்னொரு விஷயம் மறந்துட்டீங்க, இந்த கூவம் ஆத்துக்கு நடுவுல மூடுகால்வாய் திட்டம், கூவம் சுத்திகரிப்பு, அப்புறம் இப்ப அந்த அம்பத்தூர் ஏரியை கலக்கிறதுக்கு ஒரு திட்டமா. இன்னொன்னு சவுத் ஒண்ணு பேசியிருந்தாரு, அது கரெக்டா இருக்குது. உங்களோட ஸ்டாலின் திட்டம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு வந்து மனு எல்லாம் கீழே போகுது இல்லைங்களா, நிறைய மனு வந்துச்சுல, இந்த மனுவே மேல வரக்கூடாதுன்ட்டு இறையன் வைகை ஆற்றில நீந்திக்கிட்டு இருக்குது. ஆமா, இது வந்து இறையன்பு என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சரி மனு வந்து அதிகமா வரக்கூடாது. மனு ஏன் வரும்? அந்த ஒரு பப்ளிக்கு ஒரு 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 ஒர்க் வந்து நடக்கல. அப்ப ஒர்க் நடக்கலன்னா அப்ப அதுக்கு கீழ்நிலையில இருக்க பீப்புள்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? கவர்மெண்ட் ஜாப்ல இருக்கவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? அப்ப அவங்க வந்து ஒர்க் பண்ணலனாதான் கரெக்ட் தான். அவங்க ஒர்க் பண்ணலனாதான் இப்ப மனு வந்து கொடுக்குற நிலைமை ஏற்படுது. அப்ப அதிமுக காலத்துல இருந்தது ஏன் இவ்வளவு மடங்கு அதிகரிச்சு மறுபடியும் இவ்வளவு மனு கொடுக்க வேண்டிய நிலைமை வருது? இப்ப மனுன்னு நம்ம பேசுறோம். பனிப்பூட்டல். சொல்லுங்க. பனிப்பூட்டல் இதுக்கு நான் ஒன்னு சொல்லிடுமா? ஏடிஎம்கே நீங்க சொல்லுங்க, யாரையும் பேச விட வெரி குட். ஓகே, நான் அதான் பண்ண வச்சேன். ஒண்ணே ஒண்ணு, இன்னைக்கு காலையில நான் ஒரு நியூஸ் பார்த்தேன். நீ படிப்பு நீ முடிச்சு நான் அடுத்த கண்டினியூ பண்றேன். இல்ல அதுதான் இந்த மனுன்றதே ஃபர்ஸ்ட் வந்து இவ்வளவு வந்து வரக்கூடாது. மக்கள் வந்து இவ்வளவு கொடுக்குற நிலைமைக்கு அவங்க வரக்கூடாது. மனு கொடுக்குற நிலைமைக்கு வந்தோம், அந்த மனுவும் இன்னும் சரிப்படுத்தாம அவங்க தூக்கி போடுறாங்கன்னா அப்ப இன்னும் எவ்வளவு ஒரு மாசம் அப்ப கீழ்நிலை இருக்க எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணல, கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணல, அப்ப மேல்நிலையில இருக்க எம்ப்ளாயிஸும் ஒர்க் பண்ணல, அப்ப யாருமே ஒர்க் பண்ணல. டாப் டு பாட்டம் வரையும் எப்படி இருக்குன்னா, இல்ல நீங்க சொல்றதுல அதுல ஒரு முரண் இருக்கு. என்னன்னா
அத திருப்பி சொல்லுங்களேன். என்ன வேர்டு யூஸ் பண்ணீங்க? சரி பார்க்காம தூக்கி போட்டாங்க. கரெக்ட்டா? பார்க்காமலே தூக்கி போட்டாங்க. கரெக்ட்டா சொன்னீங்க. இப்பதான் கரெக்ட்டா சொல்றீங்க. முன்னாடி வந்து தப்பு சொல்லிட்டீங்க. சரி பார்க்காம அப்படின்னு. ஏங்க முதல்ல அவனுங்க அத பார்க்கவே இல்ல. வாங்குனத அப்படியே தூக்கி போட்டானுங்க. நீங்க எப்பயுமே ஏதாவது ஒரு விதத்துல இவனுங்க எங்கேயாவது ஒரு இடத்துல மாட்டுவானுங்கன்றதுல அந்த மாதிரி தான் மாட்டுவானுங்க. ஆக்சுவலா ஆனா எனக்கு தெரிஞ்சு நியூஸ் ஒரு எந்த நியூஸ்ல ரிலீஸ் பண்ணு எனக்கு தெரியல. இவனுங்கிட்ட காசு வாங்குற நியூஸே இது ரிலீஸ் பண்ணதான் எனக்கு ஷாக்கிங்கா இருக்கு. அப்போ இது செட் ஆஃப் ப்ரோக்ராம் தான். நான் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவேன். யார் அப்படி கன்சிடர் பண்ணுவீங்களோ எனக்கு தெரியல. பட் நான் அப்படிதான் கன்சிடர் பண்ணுவேன். ஏன்னா இவனுங்களுக்கு சொம்படிக்கிற நியூஸ் மீடியா தான் இது ரிலீஸ் பண்றதெல்லாம் வந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு ப்ரோக்ராம் அப்படிதான் போகும். மக்கள் மைண்ட்ல எப்படி போகும்னா அப்ப இவனுங்க எதுவுமே பார்க்க மாட்டானுங்களா? அப்ப வேஸ்ட் தானே போயிடும். எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க தான் இது பண்ணியிருக்கானுங்க. ஓகேவா? இதெல்லாம் யாரெல்லாம் இந்த திட்டத்தை கொடுத்துருக்காங்களோ, யாரெல்லாம் இது கொண்டு போய் சேர்த்திருக்காங்களோ, யாரெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்காங்களோ இது ஒர்க் ஆகும், ஒர்க் அவுட் ஆகும், எனக்கு இதெல்லாம் பலன் கிடைக்கும் அப்படின்ட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறதுக்கு தான் இது பண்ணானுங்களே. நீங்க எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் ஹையா இருந்துச்சுன்னா ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும். அது எங்கேயாவது கொண்டு போய் நெகட்டிவ் போயிடும். அதனால தான் இப்படி ஒரு ப்ரோக்ராமை செட் பண்ணி அதை எல்லாம் நியூஸும் ஸ்ப்ரெட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷனை குறைக்க வச்சிருக்காங்க. இது அவனுங்க பண்ண கிமிக் கேம்ஸ் தான். ஒன் ஆஃப் த கேம்னு சொல்லுவோம்ல, அந்த கேம்ஸ் தான் அது. எக்ஸ்பெக்டேஷன் இப்ப என்ன நினைப்பான்ல? நீங்க சொல்லுங்க. கொடுத்தவன்லாம் என்ன நினைப்பான்? சும்மா ஓகே, சொல்லுங்க. அவ்வளவுதான். இனிமேல் ஒண்ணும் இல்ல. யார் வந்தாலும் அவ்வளவுதான். யார் வந்தாலும் அவ்வளவுதான். அவ்வளவுதான். செந்தில் நீ சொல்லு மச்சான். நீ என்னடா நினைப்ப? நீ கொடுத்து வச்சிருந்த ஒரு 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 வருஷம் ஆகுது, இல்ல ஒரு 6 மாசம் ஆகுது. நீ என்ன நினைப்ப இந்த நியூஸ் பார்த்ததுக்கு அப்புறம்? மறந்துடுவாங்க. அது அவ்வளவுதான். இப்ப குமரி சொன்னா பத்தியா? அவ்வளவுதான். இது கொடுத்தவன் எல்லாம் போய் டெய்லி அப்ரோச் பண்ணி கேட்கறது நிறுத்திடுவானுங்க. அப்ப நான் கொடுத்ததும் எங்கேயோ ஒரு குப்பையில தான் கிடக்குன்றது. சோ இதெல்லாம் ஒரு செட்டு ப்ரோக்ராம். நீங்க இதெல்லாம் நீங்கெல்லாம் அப்படியே சும்மா ஏதோ நம்ம எவனோ ஒருத்தன் ஃபைண்ட் அவுட் பண்ணி நியூஸ் எல்லாம் வந்து நல்லதுக்கு போட்டதெல்லாம் நினைக்காதீங்க. எக்ஸ்பெக்டேஷனை குறைக்கிறதுக்கு தான். மென்டல் பப்ளிக்கோட மென்டல்ல போய் மென்டலி அவங்களுக்கு திங்க் பண்ண வச்சிருவானுங்க. நம்மளது இவ்வளவுதான், நம்மளது வேஸ்ட் தான் அப்படின்றது. அதுக்காக தான் இது பண்ணது. இப்ப இந்த ஜெர்மனி போயிட்டு வர்றதுக்கு, யூரோப் போயிட்டு வர்றதுக்கு எத்தனை கோடி செலவு பண்ண போறாங்க தெரியல. எவனோ ஒருத்தனை அதை நோக்கி வச்சிருக்க ஒரு கொஸ்டின். நான் மார்னிங் நியூஸ் பார்த்தேன். 10,60,10.65 lakhs gross வந்து இது வரைக்கும் உள்ள வந்திருக்கான். அவர் போன ஸ்பெயின் அறிவாலயம் இல்லையா? இது தமிழ்நாட்டுக்கு வந்து அந்த அவ்வளவு கோடி முதலீடுகள் வந்திருக்கான். ஸ்பெயின், யூஎஸ்ஏ, துபாய் போனதுல. மேல அது எனக்கு மார்னிங் வந்து ஒரே ஒரு நியூஸ் கார்டு மட்டும் தான் வந்தது. அதுக்கப்புறம் அந்த நியூஸை பார்க்க முடியல. இப்ப மேல போட்டிருக்கும் 10 லட்சம் கோடி போட்டிருக்காங்க சார். அது போட்டது எந்த துபாகூர்னு பாத்தியா மச்சான்? 24/7 கடனுக்கு ஈக்குவலா போட்டிருக்கானுங்க. முதலீடுகள் எங்க இருக்கு? 998 கம்பெனி வந்து எம்ஓஐ சைன் பண்ணிருக்காங்களா? எம்ஓஐ மட்டும் 998 எம்ஓஐ சைன் பண்ணி 10 லட்சம் கோடி முதலீடுகள் வந்து தமிழ்நாட்டுல வந்திருக்கான். அப்ப தமிழ்நாடு கடனை சுலபமா அடைச்சிடலாமே. அதை ஏன் பண்ண மாட்டேன்றாங்க? வெள்ளை அறிக்கை கொடுக்கலாமே, அது ஏன் கொடுக்க மாட்டேன்றாங்க? வாய்ப்பில்லையோ. நீ வேற அந்த புழுகு ஆகாச புழுகு திமுக காரனாலே. இப்போ எனக்கு என்ன செந்தில், எனக்கு டவுட்னா, ஒரு எக்ஸாம்பிள் நான் ஒரு இருக்கே, நம்ம எல்லாம் காமன் சென்ஸா படிச்சவங்க, அதனால தெரிஞ்சவங்க கேக்குறேன். ஓகேவா? இது எந்த இருக்கு ப்ராஜெக்ட்? நீ வந்து நான் போறேன் குமரி நானும் ஒரு ப்ராஜெக்ட் சைன் பண்ண போறோம் அப்படின்னா, ஆமா சைன் பண்ண போறோம். ஆனா அது எப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம், என்ன பண்ண போறோம்னு ஒரு டேட் இருக்குல்ல. இது அது மாதிரி எந்த இயர்ல ஸ்டார்ட் பண்ண போறாங்க? மான்ஸ்டர் இது வந்து யூஎஸ்ஏ, துபாய், ஸ்பெயின் 3 இதுக்கு போனாங்கல்ல. அந்த 3தோட டோட்டல் கவுண்ட் வந்து 998 எம்ஓஐ சைன் பண்ணி 10 லட்சம் கோடி வந்து முதலீடுகள் ஈர்ப்பு தமிழ்நாட்டு வளர்ச்சிக்குன்னு போட்டிருக்காங்க. அதான் மச்சான், ப்ராஜெக்ட் ஏதாவது ஸ்டார்ட் ஆயிடுச்சா தெரியும்? அது எந்த டீட்டெயிலுமே தெரியல. இப்ப மேல இந்த நியூஸ பார்த்தாலும் தெரியும். 6 நிமிஷம் வீடியோ இருக்குல்ல, இதுல பார்த்தாலும் தெரியும் என்ன மேட்டர்னு. மாஸ்டர் எம்ஓயூ சைன் ஆனதும் பேசுங்க. எம்ஓஐ சைன் ஆனதா ஸ்டார்ட் பண்ணுவானுங்க. கரெக்ட்டா? இல்லையா? எம்ஓஐ வந்து கன்ஃபார்ம் கிடையாது. ஒரு நிமிஷம் ஒரிஜினல் ஒப்பந்தம் இது அதுவே கன்ஃபார்ம் கிடையாதுயா. எம்ஓஎஸ் போட்டா கன்ஃபார்மா காசு உள்ள வந்துடும் கிடையாது. சரி, ஓகே. நான் நினைச்சேன் அவன் எம்ஓஐ சைன் பண்ணதும் அதுக்கான
கமிஷன் வாங்கிட்டு இவங்க சைலண்டா ஒதுக்கிடுவாங்க. இட்ஸ் கைண்ட் ஆஃப் இனிஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி தான் அது. இனிஷியல் அக்ரிமெண்ட் மாதிரி தான் எம்ஓஎஸ்ன்றது. அதுக்கப்புறம் ப்ராசஸ் இருக்கு. அவன் வரணும், ஃபேக்டரி ஆரம்பிக்கணும், அதுக்கப்புறம் முதலீடுகள் உள்ள வரணும். இதெல்லாம் பெரிய ப்ராசஸ். இனிஷியலா ஓகேப்பா நான் ஊருக்கு வரேன்னு எத்தனை சொல்லி 998 எத்தனை பேர்லாம் அக்ரிமெண்ட் அந்த லேண்டு போட்டுருக்காங்க. இல்லடா, நீ லேண்ட் ஸ்கேம்லாம் பார்த்திருக்கியா? ம், ம். லேண்ட் வித்து அதில் ஸ்கேம் ஆகிலாம் பார்த்திருக்கியா? சரி, ஆமா, நான் அதில் சேல் ஒரு டீல். சின்ன ஸ்கேம் மட்டும் உங்களுக்கு சொல்றேன், ஓகேவா? சின்ன ம், ஸ்கேம் மட்டும் சொல்றேன், என்னடா அப்படின்னு கேட்ப, பட் இதான் உண்மை, ஓகேவா? இப்போ நீ வந்து ஒரு எமர்ஜென்சிக்கு ஒரு லேண்டை வந்து விற்கணும்னு ட்ரை பண்ற, ஓகேவா? இது எப்படியாவது வந்து ஒரு பெரிய புரோக்கர் லாபில தெரிஞ்சிடும். அப்படின்னா நீ வந்து விற்க போற, இவனுக்கு வந்து எமர்ஜென்சி ஒண்ணு, உங்க வீட்டுல இருக்கவங்க யாராவது சீரியஸா இருக்கணும், ஆர்எல்ஸ் நீ பெரிய கடன்ல மாட்டிருக்கணும், அது சோக் ஆஃப் த மூமெண்ட்ல இருப்ப, ஸோ உடனே விற்கணும்னு நினைப்ப. நீ பார்த்துட்டே இருப்ப. ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் சொன்னா, இந்த லேண்டு வந்து 20 லட்சம் ரூபாய்க்கு ஒருத்தன் வந்து விற்கணும், நீ ட்ரை பண்ற, ஒருத்தன் என்ன பண்ணுவான், அதை 19 லட்சத்துக்கு கேட்டு அவன் உனக்கு 1 லட்ச ரூபா அட்வான்ஸ் கட்டி புக் பண்ணிடுவான். கரெக்டா? இன்னைக்கு தேதி 15, இன்னைக்கு 15th தான் உனக்கு புக் பண்ணிருப்ப. ஏன்னா 16ஆம் தேதி இல்ல 18ஆம் தேதி உனக்கு வந்து பேமெண்ட் டே, உன்னோட கடன் வாங்கினதோ இல்ல ஹாஸ்பிட்டல்ல நீ அட்மிட் ஆன பில் டேட்டோ கட்டுற மாதிரி இருக்கும். அப்ப என்ன பண்ணுவானுங்கன்னா, உனக்கு இப்பவே கொடுத்துருவானுங்க. அதாவது 10 நாள் முன்னாடி உனக்கு அட்வான்ஸ் 1 லட்சம் 2 லட்சம் கொடுத்து புக் பண்ணி ஹோல்ட் பண்ணுவானுங்க. 15ஆம் தேதி வந்தோடனே என்னால முடியல, எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு, அதனால எல்லாம் வாங்க முடியலன்றான். அதாவது சோக் ஆஃப் த மூமெண்ட்ல வந்து வாங்க முடியலன்றான். இப்ப என்ன பண்ணுவானு தெரியுமா, இன்னொருத்த வந்து அப்ரோச் பண்ணுவான். 19 ஆல்ரெடி 20 லட்சத்தை 19 லட்சம் ஆக்கியிருப்பான். அவன் 19 லட்சத்தை 16ல இருந்து 15 லட்சம் ஆக்கிடுவான். அவன் எமர்ஜென்சிக்கு விற்கணுன்றது அவனோட மெயின் டார்கெட், புரியுதா? அவன் வர வழியெல்லாம் வித்துட்டு போயிடுவான். 4ல இருந்து 5 லட்ச ரூபா லாபம் அடிச்சிருவான். இதுதான் இந்த ப்ராஜெக்ட். இப்படிதான் ஏமாத்தானு. இதுல ஒரு ஸ்கேம் இருக்கு. இது மாதிரி எவன்லாம் எமர்ஜென்சில மாட்டுறானோ இவன் நிறைய பேர் இதை அனுபவிச்சிருப்பான். அட்வான்ஸ் கொடுத்துட்டு கடைசியில கழுத்தை எடுத்துட்டு இன்னொருத்தன் புதுசா உள்ள சேருவான். அவன் 2 லட்சம் 3 லட்சம் எமர்ஜென்சிக்கு அவன் குறைச்சிடுவான். அவன் லேண்ட் ரேட் ஒரு 3 லட்சம் 4 லட்சம் குறைச்சுதான் கேட்பான். இந்த ஸ்கேம் பண்ணுவானுங்க. இதுதான் இப்படியுமே இந்த மாதிரி ப்ராஜெக்ட் எல்லாம் வருதுன்னு சொல்லி என்ன பண்ணுவானுங்க, ஷைனிங் எல்லாம் போட்டு எல்லாம் பண்ணி வச்சிருவானுங்க. பண்ணிட்டு சோக் ஆஃப் த மூவ்மெண்ட் வரும்போது என்ன பண்ணுவானுங்க, அவன் வரமாட்டான். இங்க லோக்கல்ல எவனா ஆரம்பிக்கிறவனே ஆரம்பிக்க விடாம தடுத்து நிறுத்திட்டு எவனோ ஒருத்த ஆரம்பிக்கிறேன்னு சொல்லி ஹோல்ட் பண்ணி கடைசியில அவனும் பண்ண மாட்டான். இல்லையா? யோசிச்சு பாரு, 10 லட்சம் கோடின்றது வந்து நம்ம ஸ்டேட்டோட மொத்த கடன். அதை எப்படி நீங்க எடுத்துட்டு வந்து இந்த நாட்டோட வளர்ச்சி தெரியாம விசிபிளா தெரியாம இருக்குமா? 10 லட்சம் கோடி வளர்ச்சி வந்தா நம்ம கண்ணுக்கு தெரியாம இருக்குமா? என்னடா கதை விட்டுக்கிட்டு இருக்கீங்க உட்காந்து? அதுதான்டா அவங்களோட பிளானு, அதுதான் அவங்களோட இதுவே. இப்போ என்ன கேட்டீங்கன்னா இதெல்லாம் எனக்கு மட்டும் தான் பிரேக் ஆகுதா? எனக்கும் பிரேக் ஆகுது. மான்ஸ்டர் பிரேக் ஆகுதியா? சரி, நீ சொல்ற மாதிரியே நம்ம காலையில இல்ல குமரி காலையில பார்த்தேன், ஒரே ஒரு நியூஸ் கார்டு இருந்தது, அது ஸ்கோர் பண்றதுக்குள்ள போயிடுச்சு. சரி திருப்ப எங்கன்னா வரும்னு பார்த்தா 6 நிமிஷம் பேக்கேஜ் போட்டிருக்கானுங்க நியூஸ் 24/7ல. பேக்கேஜ் போட்டு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காங்க. அது இது அதுக்கு என்ன மேட்டரா மச்சான், நம்ம இந்த கடன் பத்தி பேசிட்டே இருக்கோம்ல தொடர்ந்து. அதுக்கு இவங்க புதுசா ஒரு விளக்கம் கொண்டு வரதுக்கு டைரக்டா கடன் என்னாச்சு அதுக்கான ஒரு டீடைலிங் ரிப்போர்ட் எல்லாம் தரப்போறது கிடையாது. இதுக்கு ஃபேக்டரிஸ் இன்னும் ஓபன் பண்ணலையா? ஃபேக்டரிஸ் ஓபன் பண்ணி சொல்ல முடியுது. இப்ப இவன் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு பதிலாக தானே இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்கோம். நம்ம என்ன கேட்டுட்டு இருக்கோம், சோர்ஸ் ஆஃப் இன்கமே இல்லாம டெப்ட் வாங்கி வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அவனுக்கு என்ன பண்ணுவான், அதுக்கு ஒரு நரேட்டிவ் செட் பண்றதா அவன் நீ சொல்ற பேக்கேஜ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க காலையில. இதுக்குன்னே 25 பைசா அவங்க வச்சிருக்காங்க போல அவனுங்க. சரி, அவன் வந்து யாரு காசு கொடுத்தாலும் பேக்கேஜ் போட்டுருவான். அவனை விட்டு அவன் ஒரு ஈத்தர. அது கரெக்ட் தான். இவரு மச்சா இவரு கடலை போட்டு வா பை, இது என்னடா கடலை வியாபாரமாடா? எவன் வேணா பேக்கேஜ் போடுறதுக்கு எனக்கு புரியல. மான்ஸ்டர் போடலாம் மான்ஸ்டர், நான் உங்ககிட்ட காசு இருந்தா உனக்கே ஒரு 3 நிமிஷம் வீடியோ நீயே போட்டுக்கலாம். மான்ஸ்டர் நல்லவர், இந்த ஏரியா இருக்கா, டெய்லி வந்து ஸ்பேஸ் கனெக்ட் பண்றாரு அப்படின்னு வந்து உன்னை வந்து டேக் பண்ணி நீ அவனுக்கு பேச சொல்லுங்க. ஆனா காசு வேணும். இல்ல எனக்கு மட்டும்தான் இதெல்லாம், இல்ல எனக்கு மட்டும் தான் அதெல்லாம் கேக்குறப்போ சிரிப்பு வருதா உங்க எல்லாருக்குமே? வா
எனக்கு சிரிப்பு ஐயோ, உண்மையிலே அவன்கிட்ட பேக்கேஜ் இருக்கியா? பேக்கேஜ் ஸ்டார்ட் பண்ண 3 நிமிஷத்துல பேக்கேஜ் ஸ்டார்ட் ஆகுதியா? நியூஸ் 24/7ல அவன் வீடியோ எல்லாமே 3 நிமிஷத்துல ஸ்டார்ட் ஆகும் பாரு. நம்ம சம்பாதிக்கிறானுங்க அதானே. எழுத்து இயக்கம்னு அவங்களே பாத்துப்பாங்களே 3 நிமிஷத்துக்கு ஏற்ற மாதிரி. ஏய் இன்னைக்கு யார் யாரெல்லாம் பாத்தீங்க? நம்ம தாயுமானவர் உங்களில் ஸ்டாலினுக்கு ஒரு பேக் கிராஃப்ட் வச்சிருக்கானுங்க. மேல அவர் போட்டிருக்க காஸ்டியூம் இருக்குல்ல, அதுக்கு வந்து பேக்ல ஒரு பேனர் வச்சிருந்தானுங்க, அதுவும் ப்ளூ. எப்படிடா ஷர்ட்டுக்கு ஏத்த பேனர்லாம் இருக்கிறானுங்களா? காஸ்டியூமுக்கு ஏத்த பேனர்ஸா இல்ல இல்ல, பேனர்ஸ்? எனக்கு என்ன தெரியுமா, ஜெர்மன்ல இருக்க வெதருக்கு அதுவும் இன்னைக்கு வெயில் வேற பயங்கரம். இங்க இருந்தே இது போட்டு போனா இருப்பாரு. ஐயோ அப்பா, வேற லெவல்யா நீங்க. பின்ன என்ன, நான் ஒயிட் ஷர்ட் ஒயிட் ஃபேண்ட்ல போனா நீ நம்புவியா? நான் இந்த மாதிரிலாம் ஓவர் கோட் மாதிரி போட்டு போனாதான் நான் ஃபாரின் போறேன் நீ நம்புவ? ஏன்டா எனக்குன்னு ஒரு இது தேவை, அவருக்கு என்ன எடப்பாடி தேவை? எடப்பாடி போட்டு போகும்போது இதே வாய் தானே பேசுச்சு. அது வேற வாய், இது வேற வாய். அது வேற வாய், இது நார வாய். நான் ஒண்ணு சொல்றேன், சித்தப்பா பத்தி பேசும்போது எனக்கு ஒரு டாபிக் ஞாபகம் வந்தது. நம்ம சின்ன வயசுல அம்மன் படம் பார்த்திருப்போம் தெரியுமா? ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கா எல்லாருக்கும்? அம்மன், பழைய அம்மன் படம், ஓஜி அம்மன் படம். ஓஜி ரம்யா கிருஷ்ணன் நடிச்சிருப்பாங்களா அந்த அம்மன் படமா? கண்ணெல்லாம் வந்து கண்ணெல்லாம் ஜூம் பண்ணி காட்டுவாங்க. ஓகே. அதுல ஒரு கண்ணு ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு பீட் வரும்ல, எங்க அம்மன் தாயி எங்க அம்மன் தாயின்னு. ஆமா ஆமா, அந்த மாதிரி ஒருத்தர் நீ சுத்திக்கிட்டு இருக்கான் சவுக்கு சங்கரு, எங்க சின்னம்மா எங்க சின்னம்மான்னு. சின்னம்மாவா? எப்படா எடப்பாடி சின்னம்மா வந்துட்டாங்கடா, சித்தப்பாக்கு சிஎம் சீட்டை போடுகிறான். சின்னம்மா வந்துட்டாங்களா, கட்சிக்குள்ள வர போறாங்களா? ஓஹோ, வராங்க, சித்தப்பா சிஎம் ஆகுறோம். ப்ரோ, மரங்களின் மாநாடு முடிஞ்சு தண்ணீர் மாநாடு வந்துருச்சு, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, அடுத்து நெருவூர் மாநாடு. ப்ரோ, நாங்க தண்ணீர்ல இருந்து செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டோம். நீங்க இன்னும் நீங்க அட்வான்ஸா இல்ல, நீங்க தான் இருக்கீங்க. ஆனா தண்ணீர் முடிச்சு இப்ப செவ்வாய் கிரகத்துக்கு போயிட்டு இருக்கிறோம். என்ன நீங்க போங்க. தாங்க முடியல ப்ரோ. இல்ல இவன் வேற கண்டென்ட் குத்துனுக்குறான்டா. டேய் மொத்தமா தீக்குள்ள வச்சிருவானுங்கடா இவன் வேற. ஐயா நம்ம ரேடார்ல இருக்கோம் ஐயா. குமரி ஐயா, நீ ஒரு வாரம் இல்ல, உங்களுக்கு தெரியாது. சொல்லிக்கிறேன். ஆமா, ரேடார்ல இருக்கணும்னு தெரியல. நீ மேல முதல்ல ஜோக்கர் எடுத்துக்கூடா, அதான் நான் சொல்லுவேன். சிஎம் போடு, சிஎம் அங்கிள் போடு, ஜோக்கர் எடுத்துரு. நான் ஏன் சொல்றேன்னு தெரிஞ்சுக்கோ. இங்க எத்தனை பசங்க இப்ப ரீசெண்டா ஐடி போயிடுச்சு, என்னோட நியூ ஐடி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பார்த்தேன், ட்விட்டர் பார்த்திருக்கேன். நீ 4-5 தான் பார்த்த. ஆமா, எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 1000 ஐடிஸ் மேல தீர்க்கானுங்க, தெரியுமா? 1000 ஐடிக்கு மேல தூக்கிருக்கானுங்க. அதுக்கு ஒரு கிரேட் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன். இப்ப ரீசெண்டா என்ன ஆச்சுன்னா, அந்த அங்கிள் எப்படா ஸ்டார்ட் ஆச்சு செத்தியில? 21 2ல இருந்து நினைக்கிறேன். 21 ஸ்டார்ட் ஆயிடுச்சு. 22ல தான் பயங்கரமா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்ப என்ன பண்ணிட்டானுங்கன்னா, இந்த மார்பிங் வீடியோஸ் இருக்கும் தெரியுமா, லைக் காமெடி வீடியோஸ், லைக் வடிவேல் மூஞ்சில ஸ்டாலின் ஃபேஸ் இருக்கிற மாதிரி, அது எல்லாமே ரிப்போர்ட் டேக் தான். அது எல்லாமே ரிப்போர்ட் டேக் தான். நான் இப்பயே சொல்றேன், என் ப்ரொஃபைல் அது இருந்தது அப்படின்னா அது தூக்கி எப்படின்னா ஏஐ கிரியேட்டட் இமேஜே வந்து ரிப்போர்ட் அடிக்கிறானுங்க. ஓகேவா? அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்டாலின் வேற யாரா இருந்தா கூட அது ஒன்றும் எடுத்துக்காது. அவர் சிஎம்னால அது பயங்கரமா வந்து உங்களுக்கே தெரியாதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் கிடையாது. அந்த மாதிரி தான். ஸோ மெயினாக டார்கெட் பண்ணி தூக்குறானுங்க ஐடிஸு. ஸோ ஐடி டப்புன்னு போகுது. ஸோ என் ஐடியில அது இருந்ததுன்னா அது இது பண்ணிடுங்க. எனக்கு தெரிஞ்சே சொல்றேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு 100 பேர் ஐடி காணாம போயிடுச்சு. அவன் எல்லாம் எனக்கு ஃபாலோ பண்ணுங்க கைஸ்ன்றானுங்க. ஏய் நீ எல்லாம் பயங்கரமா ட்ரோல் பண்ணிட்டு என்னடா ஆச்சுன்னு பார்த்தா அவன் ஐடி தூக்கிட்டு இருக்கிறானுங்க. நீ மாஃபிங் போட, அதான் சொல்ற, சர்க்காசம் பண்ணுங்க. சர்க்காசமா வந்து அதை கரெக்டா பண்ணுங்க. அதுக்கு ஒரு லிமிட் லைன் இருக்கு. அதை தாண்டினாலும் உனக்கு பிரச்சனை தான்.
ஸோ அதெல்லாம் பார்த்து உஷாரா இருக்கணும். அதுதான் சொல்றேன். மாஃபிங் வீடியோஸ் எவனா போட்டு ஷேர் பண்ணியிருந்தீங்கன்னா கூட பிரச்சனை தான். அதை எடுத்து விட்டுருங்க அவ்வளோதான். நம்ம இது பேசிட்டோம்ல, அந்த ரேஷன் கடை சாரி நேற்று பேசணுமா? இது ரேஷன் கடை ஸ்டாலினா? இலவச வேட்டி ஆமா இலவச ப்ரோ, வேட்டி ஏதோ சேலைகள் போல ஆந்திரால ஏதோ இது பண்றாங்க சொல்லிட்டு. ஆமா, நேற்று பேசுனீங்களே. 100 ரூபாய்க்கு விற்கிறானுங்க மான்ஸ்டர் புடவைய, 100 ரூபாய்க்கு விற்கிறானுங்க மான்ஸ்டர் ரேஷன் கடை புடவைய. அதை வாங்குறவங்க நினைச்சாதான் எனக்கு பாவமா இருக்கு. அவங்க இல்ல அவங்க இந்த சீரெல்லாம் மறைச்சிட்டு எப்படின்னா அவங்க ஏதோ இவங்க ஏதோ ஃபேக்டரியில இருந்து 100 ரூபாய்க்கு போட கொடுக்குற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி விற்கிறானுங்க. அவங்க ரேஷன் கடை போடவே தெரியாது, ஃபர்ஸ்ட் தெரியாம தான் வாங்கிட்டு போறானுங்க. சீரெல்லாம் மறைச்சிட்டு தான் விற்கிறானுங்க. ஏய், நீ வந்து இது டிஜிட்டலைஸ் ஆகாத வரையும் செந்தில இதை வந்து நீ ஒண்ணுமே பண்ண முடியாது செந்தில. இல்ல எனக்கு அந்த ஸ்கீமே வந்து நெசவாளர்கள் வந்து நுழைஞ்சு போறாங்கன்னு தானே போட்டீங்க. நான் என்ன சொல்றேன், கவர்மெண்டோட எல்லா குடோன்ஸ்லயுமே லைக் வெல்ஃபேர் குடோன்ஸ், எல்லா குடோன்ஸ்லயுமே வெல்ஃபேர் குடோன்ஸா இருக்கட்டும், அந்த ரேஷன் குடோன்ஸா இருக்கட்டும், எல்லா குடோன்ஸையும் நீ டிஜிட்டலைஸ் ஆகும். டிஜிட்டலைஸ் ஆகும் மீன்ஸ் எப்படின்னா, இன்னைக்கு 1000 டன் வந்து இறங்கி இருக்கு அப்படின்னா 1000 டன்னுக்கான யார் யாருக்கெல்லாம் நீ வந்து போயிருக்கியோ அதோட டீட்டெயில்ஸ் இருக்கணும். சிஸ்டமாட்டிக்கா அந்த டிஜிட்டல் டீட்டெயில்ஸ் இருந்தா மட்டும்தான் நீ இப்ப அதுல கொஸ்டின் பண்ணவே முடியும். நீ இதுல வந்து எவங்கிட்டயுமே இப்போ ஒரு 1000 இடத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்ற, ஒரு இடத்துல 1000 டன் வந்து இறங்கி இருக்கு, 800 டன் போயிடுச்சு ப்ரோ, சேல்ஸ் ஆயிடுச்சு ப்ரோ, நான் வாயில சொன்னா நீ என்ன பண்ண முடியும்னால? அவன் பாட்டு ஒண்ணுமே இல்லை பாரு. அவன் ஒரு கீச்ச துண்டுல எழுதி கொடுப்பான், இதுதான் நான் இவ்வளவு பேருக்கு சேல்ஸ் பண்ணிருக்கேன்ட்டு. நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. இதெல்லாம் நீ டிஜிட்டலைஸ் ஆக்கணும். நீ டிஜிட்டலைஸ் ஆக்கினா மட்டும்தான் இவனுங்க கிட்ட இருந்து நீ கொஞ்சமாவது மினிமம் தப்பிக்கலாம். அப்படி திருடுவானுங்க, அது காமன் தான். ஆனா கொஞ்சமா தப்பிக்கலாம். இப்போ இந்த ஸ்டாக்கேஜ் ஆன இந்த ரேஷன் சாரி வேட்டி இதெல்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் அதுல கொண்டு வந்து நீ அந்த ஃப்ரேம்ல கொண்டு வந்து போட்டேன்னா நீ எங்கெங்கெல்லாம் வந்து எதெல்லாம் மிஸ்ஸிங் சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். சரியா? ஸோ பேசிக்கா மக்களுக்கு அவேர்னஸ் கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஆப்னு இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு நீ அதை கொண்டு வரணும் ஃபியூச்சர்ல. அது டிவிக்கு வரும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். இப்போ குமரினா அவன் மாவட்டம் அவனுக்கு வந்து ஓபன் பண்ணி பார்த்தானா இன்னைக்கு என்னென்னலாம் நலத்திட்டம் இருக்கு, என்னென்ன நலத்திட்டம் பண்ணியிருக்கானுங்க, எந்தெந்த ப்ராஜெக்ட்ஸ் வந்து ஆன்கோயிங்ல இருக்கு, இதுக்கெல்லாம் என்ன திட்டம் என்ன ரேட்டுன்னு போட்டு ஆப்லேயே வந்துடணும். கிராஸ் வெரிஃபை பண்றது, அது மீன்ஸ் லைக் மக்களே போயிட்டு இந்த தொகுதியில இப்ப இந்த விஷயம் நடக்குது அப்படி கிராஸ் வெரிஃபை பண்றதுக்கு. நீ அப்படி பண்ணா மட்டும்தான் எல்லாம் சைலண்ட் ஆயிடுவானுங்க. அது நடக்காத வரையும் இதெல்லாம் அப்படியே நடந்துகிட்டே தான் இருக்கும். நீ எவனாலையுமே உன்னால ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நீ அப்படியே போய் கேஸை போட்டு நீ கண்டுபிடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லி நின்னாலுமே ஏமாத்திட்டு இல்ல இந்த கேஸே ஒரு 30 வருஷம் போட்டுவானுங்க. நீ டயர்டாகி ஓஞ்சது தான் மிச்சம். ஏன்னா இந்த செக்டன் எக்ஸாம்பிள் நிறைய இருக்கு. இதுக்கு முன்னாடி 40-50 வருஷம் அரசியல் பண்ணவனுக்கு தெரியும் எப்படிலாம் இதுல எஸ்கேப் ஆகணும்ட்டு. அவன் எஸ்கேப் ஆகிட்டு போயிடுவான். ஸோ நீ ஃபியூச்சர்ல இவனுக்கிட்ட டிஜிட்டலைஸ் ஆக தான் சொல்லணும். எல்லாமே லைக் குடோன்ஸ்ல இருக்க எல்லா ப்ராடக்ட்டுமே டிஜிட்டலைஸ் கொண்டு வந்து டேட்டாஸை வந்து சிஸ்டம்ல ஏற்றணும். அது மூலியமா இவங்க போடணும். யார் யாருக்கெல்லாம் கொடுத்துருக்கேன்றது டிஜிட்டலைஸா மென்ஷன் ஆச்சுன்னா மட்டும்தான், டேட்டா இருந்தா மட்டும்தான் நீ வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். இல்ல ப்ரோ, அது வரை இவங்க ஆந்திரால வந்து இதை வந்து வித்துட்டு தான் இருப்பானுங்க ப்ரோ. இது வந்து நான் இங்கேயே கேள்விப்பட்டிருக்கேன். நான் ஈரோடு மாவட்ட சைட்ல தான் ப்ரோ இருக்கேன். இங்கேயே குடோனுக்கு எல்லாம் வந்திருக்கு ப்ரோ. அந்த மாதிரி இலவச வேட்டி சேலை எல்லாம் ஈஸியா வித்துறானுங்க ப்ரோ. இதெல்லாம் இப்ப நான் கேக்குற கேள்வி அதுதான். இப்போ உங்களுக்கு தெரியுது, நீங்க என்ன பண்ணீங்க? நாங்க என்ன பண்றது, அவங்க வந்து இது பண்றாங்க ப்ரோ. கவர்மெண்ட்லயே வந்து ஆல் கேக்குறேன் ப்ரோ. உங்களால என்ன பண்ண முடியும்? ஒண்ணும் பண்ண முடியாது. கரெக்டா நான் கேக்குறது? எல்லாம் சைலண்டா இருக்கீங்க. பேசிக்கிட்டு இருக்காங்க, பேசிட்டு இருந்தால நான் வீட்டுல இருந்தேன். அவர்கிட்ட கொஸ்டின் கேட்டா அவர் ஏதோ சொல்லுவாரு. இல்ல இப்போ நான் கேக்குறேன், இப்போ செந்தில் சொன்ன மாதிரி ஆந்திரால விற்கிறான்னு தெரியும், என்ன நடந்தது சொல்லு. இப்ப என்ன பண்ணானுங்க? உனக்கு தெரிஞ்ச மாதிரி பத்திரிக்கைக்காரனுக்கு தெரிஞ்சிருக்காதா? நம்மளுக்கே வெளியில பப்ளிக்கே லீக் ஆகுதுன்னா அப்போ அவன் இன்டர் லீக்கா வச்சிருக்கேன் இந்த மாதிரி நியூஸ் மீடியாக்களை போயிருக்காதுன்னு நினைக்கிறியா? ரிப்போர்ட்டிங் ஆகல, எவனுமே ரிப்போர்ட் பண்ணல. பண்ணமாட்டான், அவ்வளவுதான் மச்சான். அதுதான் சொல்றேன்னு. இப்போ ஒண்ணு இல்லைங்க பாரு,
இந்த பேப்பர் போட்டாங்கன்னு இன்னைக்கு லீக் பண்றானுங்க. ஏன் இந்த சாரி மேட்டரை பத்தி யாரும் பேச மாட்டான்? அதனாலதான் சொல்றேன், நியூஸ் மீடியா இந்த பேப்பர் லீக் பண்ணதெல்லாம் நீ நினைச்சுக்கிட்டு இருக்கியா ஏதோ திமுக காரன் மாட்டிக்கிட்டான். அவன் நல்லா பீப்புள் மென்டாலிட்டியை ஃபிக்ஸ் பண்ணிட்டான். இவங்க மத்தியில இதை வந்து ஹைப்பர் ரெடியூஸ் பண்ணணுன்றது அவன் பண்ணிதான் அதை பண்ணானே. அவன் பக்கா பிளான் ஃபிக்ஸ்லாம் பிளான்ல பண்ணிட்டு இருக்கான். அதனாலதான் சொல்றேன், இந்த மாதிரி வந்து தேர்தல் வியூபு அதிகாரிகளை வந்து நீ வந்து ரொம்ப லைட்டாலாம் எடுத்துக்கூடாது. அவனுக்கு என்ன மாதிரிலாம் பிளான போடுறானுங்க. பீப்புளோட மைண்ட் செட் வச்சுதான் அந்த கேமு, பொலிட்டிக்கல் கேமு. சரி, இப்போ நான் ஒரு ஜென்ரல் கேள்வி இவங்க எல்லாருமே கேட்குறேன். குமரி, உனக்கு வந்து ஒரு மாசம் 2000 கொடுத்தா இல்ல 3000 கொடுத்தா ஓகேவாடா வீட்டுக்கு பெண்களுக்கு? எப்படி முடியும்? சும்மா சொல்லு, எவ்வளவு? 2000 ஒரு நாள் சாப்பாட்டுக்கு 300 செலவாக வச்சுக்கோ. இல்ல 2000 3000 3 பேருக்கு 300 எனக்கு ஒரு உமனுக்கு. ஆமா, ஒரு விமனுக்கு ஒரு வீட்டுக்கு ஒரு மாசம் 2000 3000 உனக்கு? சும்மா சும்மா என்ன ஏதாவது ஒரு அமௌண்ட் இல்ல, நீ கூட ஒரு அமௌண்ட் சொல்லு. ஒரு 5000 6000 தேவைப்படும். உனக்குடா செந்தில 5K வரைக்கும் தேவைப்படும் மாஸ்டர். 5K வரையும் இங்க இருக்க முக்காவாசி. ஆமா, இங்க இருக்க முக்காவாசி பேரு கிட்ட இருந்து முக்காவாசி பேர் என்ன சொல்லிங்க? 5K ஓகேவா? ஆமா 5K. ஆனா அதை கவர்மெண்ட்டுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அந்த பிளான் போறவனுக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கியா? அவனுக்கு எல்லாமே அது தெரியும். ஜென்ரலா எந்த வீட்டுல என்ன எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுவாங்கன்னு அவனுக்கு நல்லா தெரியும். அப்பர் மிடில் கிளாஸ், லோவர் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு என்னென்ன நீடுன்னு அவனுக்கு தெரியும். ஆனா ஜென்ரலா எல்லாருமே 1000 அடைக்கிறது எல்லாமே அவனுக்கு பிராண்டிங் தான். மென்டாலிட்டி வச்சுதான் அந்த கேமே பிளே பண்ணுவானுங்க. இப்ப நீ எப்படி நம்ம எல்லாம் ஏமாந்தோம், லேப்டாப் பதிலாக டேப்ன்ட்டு ஈன்னு ஜாலியா இழிச்சோம். ஞாபகம் இருக்கா? நம்மள எப்படி இழிச்ச வேணாக்குறாங்க பத்தியா? 4.5 வருஷம் ஆச்சு, இன்னும் டெண்டர் இப்பதான் விட்டுருக்கானுங்க. டெண்டர் எவனும் வாங்கல. அந்த டெண்டர் வாங்கினாதான் அந்த ப்ராஜெக்டே வரும். இப்ப எல்லாம் ஈன்னு இழிச்சு நிக்கிறோம் நம்ம இழிச்சவன் மாதிரி தான். அதுதான் கவர்மெண்ட், அததான் தேர்தல் பிளானு. ஸோ நீ எப்பயுமே வந்து பாத்தீங்கன்னா உன்னை எப்படி ஏமாத்துறதுன்னு அவனுக்கு பிளான் போடுவானுங்க. ஏமாறுறது உன் கையில இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளா சொல்ல போனா பரந்தூர் மக்களும் எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. பரந்தூர் மக்களுக்கு எல்லாம் நடுவுல வந்து ஒரு 10 ஆஃபர் கொடுத்தானுங்க. ஞாபகம் இருக்கா? அவங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் அது இதுன்னு என்னமோ கொடுத்தானுங்களேடா. யாருக்கா ஞாபகம் இருக்காது? லேண்ட் சேல்ஸ் பண்ணா பரந்தூர் மக்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 ஆஃபர் கொடுத்தானுங்க. பெனிஃபிட்ஸ் ஏதோ கொடுக்குறாங்க. ஆமா, ஒரு 10 பெனிஃபிட்ஸ் இருக்குன்னு சொன்னானுங்க. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்கு தெரியல. நான் பார்த்தேன், எனக்கு மறந்துச்சு அந்த பெனிஃபிட்ஸ். என்னென்ன பெனிஃபிட்ஸ், சோ கால் பெனிஃபிட்ஸ் அதெல்லாம் கொடுக்குறேன்னானுங்களே. ஈவினிங்லேயே ஒரு 10 பேரை கூட்டு வந்து கொடுக்க வச்சானுங்க. அதை நான் இப்ப கேட்கறேன், அங்க இருக்கவங்க எல்லாருமே இப்ப அந்த லேண்டை கொடுத்து அந்த 10 பெனிஃபிட்ஸ் வந்துடும் சொல்லிட்டு யாரால இது பண்ண முடியும், ப்ரூவ் பண்ண முடியும்? யாராலாம் வந்து உத்தரவாதம் கொடுக்க முடியும் சொல்லு? எவனாலையுமே கொடுக்க முடியாது. ஸ்டாலினை கையெழுத்து போட சொல்ல, 10 நீ கொடுக்குற ஆஃபர் எல்லாமே கண்டிப்பா உனக்கு வந்து சேருன்றது. ஐயா, அந்த 1000 ரூபாய்க்கு அவங்க கொடுத்து வாக்குறுதி அனைத்து பெண்களும் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க, அதுக்கு வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கு. அவங்க வந்து அவங்களுக்கு வந்து விளிம்பு நிலை மக்களா ஏதோ ஒரு இதுல சொல்லியிருக்காங்க. விளிம்பு நிலை இல்ல, நான் என்ன சொல்றேன், விளிம்பு நிலை, விளிம்பு இல்லாத நிலை எல்லாமே இருக்கட்டும். நீ கொடுக்குறேன்னு சொன்னா கொடுக்கல. இப்ப அதேதான் பரந்தூர் மக்களை எப்படி ஏமாத்துறதுக்கு தான் அந்த பிளானே போட்டாங்க. 10 டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். இதுதான் நான் சொல்றேன், பீப்புள் மைண்டை வச்சுதான் கேமே ஆடுவானுங்க. இப்போ துப்புரவு பணியாளர்கள் வந்து வேலை வேணும்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒண்ணும் கிடையாது, பிரைவேட்டேஷன் ஆக்காத, நீ எப்படி முன்னாடி இருந்ததோ அப்படியே கொடு, என் சேலரி குறைக்காம அப்படியே கூட எனக்கு போதும்னாங்க. இவன் என்ன பண்ணா, பிரைவேட்டேஷன் மாதிரி தான் போராட பண்ணாங்க. இவனுக்கு என்ன பண்ணாங்க பத்தியா? பெரம்பூர்ல இருந்து ஒரு புதுசா அந்த குரூப்ல சேர்த்த டீமை கூட்டு வந்து எங்களுக்கு இந்த வேலை கிடைச்சது ரொம்ப சந்தோஷம், எங்களுக்கு காலையில உணவு போடுறாங்க, நான் எங்க வீட்டு வாடகை கட்டுறாங்க அப்படின்னாங்க. நீ போய் கேளு டெய்லி உணவு எப்படி வருதுன்ட்டு. அம்மா உணவகத்திலே இட்லிக்கு சாம்பார் இல்லாம கிடக்குது. அதுக்கே அவனுக்கு ஃபண்ட் ரைஸ் பண்ணல, அதுக்கே ஃபண்ட் ரிலீஸ் பண்ணுவோம். அங்க அவ்வளவு கேவலமா இருக்குது சுச்சுவேஷனை. இங்க இவங்களை ஏமாத்துறதுக்கு எப்படி, எனக்கு அதனாலதான் சொன்னேன், அந்த சதுரங்க வேட்டையில நான் அந்த வீடியோவே எனக்கு அதான் போஸ்ட் பண்ணேன். ஒருத்தர்கிட்ட போய் இந்த வாட்சை விற்க போவான், அவன் வாங்க மாட்டான் அந்த கிழமை. பாத்திருக்கியா? இது துபாய் வாட்ச், ஃபாரின் வாட்ச்னு சொல்லி விற்கும் போது 150 ரூபா வச்சா 400 ரூபாய்க்கு அந்த கிழமை வாங்குவான். பாத்திருக்கியா? அவன் அழகா சொல்லுவான், ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவங்க கிட்ட நான் எந்த தருமானம் எதிர்பார்க்க கூடாது, அவன் ஆசையை தூண்டணும்னு. அதுதான் இது.
அவ்வளவுதான் நீ தெரிஞ்சுக்கோ. இந்த எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ, இந்த எலெக்ஷனோட பிளான்ஸு, இந்த உங்களில் ஸ்டாலின், தாயுமானவர் ஸ்டாலின், இந்த மாதிரி வந்து அங்கிள் ப்ரோக்ராம்ஸ் நிறைய பண்ணுவானுங்க. இந்த மாதிரி திட்டங்கள் கொடுக்குற இந்த பரந்தூர் மக்களுக்குலாம் இப்படிதான் ஏமாத்த பார்த்தானுங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா ஆசையை தூண்டுறதுதான் இது. நீ அவன் லேண்டை வித்து வந்ததுக்கு அப்புறம் நீ போய் ஒண்ணு இல்ல, நீ லேண்டை வித்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நீ அடிமை தான், வேற ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ போய் டெய்லி கேட்டு இருந்தா கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். உன்னை யாரும் அட்ரஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேனே, வித்தவன் போய் எனக்கு நீ 10 சொல்ற, நீ 10 கொடுக்குற, நீ கொடுக்கல, ஏன்டா கொடுக்கல நீ போய் கேட்டீங்கன்னா அது அப்படிதான், இன்னும் அதை ரிலீஸ் பண்ணல, ஃபண்ட் ரிலீஸ் பண்ணல போன்றுவான். நீ என்ன நினைப்ப, கொடுக்கல கவர்மெண்ட் எதிர்த்து பேசி நம்ம வந்து நியூஸ்ல வந்துலாம் நினைப்ப. ஒரு நியூஸ் சேனல் உன் பக்கம் வந்து எட்டி பார்க்க மாட்டான், ஒரு நாய் உன பேட்டி எடுக்க மாட்டான். கவர்மெண்டே ப்ரோக்ராம் போடாத வரையும் உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. இல்ல எதிர்கட்சி இல்ல டிவிகே மாதிரி கட்சி வந்து பேசாத வரையும் நீ சாகும் போது கத்திட்டே இருக்க வேண்டியதான். அதுல ஒண்ணுமே நடக்காது. அதனாலதான் சொல்றேன், உன் மைண்ட் வச்சுதான் கேம் ஆடுறாங்க. அதனால வீட்டுல இருக்கவங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது உன் கடமை. நீ இழிச்சுன்னு பல்ல இழிச்சுன்னு ஓட்டு போட்டானா அது நீ எப்படி இழிச்சவாயா உட்காந்துருக்கியோ அப்படிதான் உட்காந்துருப்ப. ஸோ மைண்ட் கேம், இட் இஸ் அ மைண்ட் கேம். உன் ஆசையை தூண்டி அதை ஓட்டா வந்து ப்ரொக்யூப் பண்ணி அவங்க ஆட்சியில் உட்காந்து அவங்க அல்வா சாப்பிட்டு நம்மளுக்கு அல்வா குத்துட்டு அவன் பக்கோடா சாப்பிட்டு போடுவான். அவ்வளோதான். லியோ டி தி தாசா ப்ரோ, ரொம்ப நேரமா ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறேன், பேசுங்க ப்ரோ, இருக்கீங்களா? இருக்கேன் ப்ரோ. ஸோ இப்போ ப்ரீவியஸ் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ்லாம் இருக்குல்ல, லைக் இந்த லேப்டாப் ஸ்கீம், ஸோ இதுக்கு ஒரு ஃபண்ட் வந்து அலோகேட் பண்ணியிருப்பாங்க தானே. ஸோ அதெல்லாம் இந்த கவர்மெண்ட் ஸ்கீம்ல எங்க சேனலைஸ் ஆச்சு? அது மட்டும் இல்லாம லைக் ப்ரீவியஸ் கவர்மெண்டோட இந்த கவர்மெண்ட் வாங்கின கடனுமே அதிகம், அரௌண்ட் 4 லட்சம் கோடி. அது போக நம்ம டேக்ஸ் கட்டுறோம். இதெல்லாம் போக இதெல்லாம் என்ன ஆகுது ஓவராலா? எங்க போய் சேனலைஸ் ஆகுது இதெல்லாம்? நீங்க கேக்குற இது கேள்விதான் நாங்க கேட்டுட்டு இருக்கோம். அதுதான் கேட்டுக்கிட்டு இருக்கோம். இந்த வருஷம் 2025 பட்ஜெட்ல லேப்டாப்புக்குன்னு எந்த ஃபண்டும் ஒதுக்கல. 44,000 கோடி வந்து போன வருஷமும் ஒதுக்குனாங்க, அதுக்கான தேவைகள் இருக்கு. இந்த வருஷமும் அந்த 44,000 கோடிக்கான தேவைகள் எஜுகேஷன் ஃபீல்ட்ல எஜுகேஷன்ல இருக்கு. ஸோ அதனால அதுல இருந்து எடுக்க முடியாது. தனிப்பட்ட முறையில் எந்த ஃபண்டும் லேப்டாப்புக்கு என்று ஒதுக்கப்படவில்லை இது வரைக்கும். டெண்டர் விடுவதே வந்து ஒரு அதுக்கு ஒதுக்கி இருக்காங்கடா, ஒதுக்கி எங்க இல்ல 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 ஒதுக்கலமா, ஒதுக்கலமா இருக்குடா தாய் இருக்குடா. எங்க எங்க ஒதுக்கி இருக்காங்க? எவ்வளவு அமௌண்ட் ஒதுக்கி இருக்கானுங்க அது தெரியல. ஐ திங்க் சம்திங் சம் க்ரோஸ் ஒதுக்கி இருக்கானுங்க. ஆனா அந்த இரு மான்ஸ்டர் சொல்றேன். எல்லா வருஷமும் 44,000 கோடி போடுவாங்க மான்ஸ்டர். அதே மாதிரி இந்த வருஷமும் போட்டு முடிச்சுட்டானுங்க. 2,000 கோடி அடிஷனலா போட்டானுங்க. எதுக்குன்னா கடைசி 2 வருஷமா கடைசி 2 வருஷமா 44 தான் வந்துகிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி 42 வருது, அதுக்கு முன்னாடி 41 வந்தது. இப்போ இந்த வருஷம் 2,000 கோடி எக்ஸஸா போட்டாங்க. எதுக்குன்னா ஆர்டிஇக்கு ரைட் டு எஜுகேஷனுக்கு வந்து 2,000 கோடி நானே கொடுக்குறேன், மோடி கொடுக்கறேன்னா என்னோட மக்கள் நான் படிக்க வைக்கிறேன்னு சொல்லி 46,000 கோடி போட்டாங்க பட்ஜெட் இந்த வருஷத்துக்கு மட்டும். இதுல எங்கேயுமே வந்து லேப்டாப்புக்கான தேவைகள் இல்லை. லேப்டாப்புக்கு தனியான செக்ரேஷனே பண்ணல அவங்க. இந்த 44 எடுக்க முடியாது மனுஷன், 44 கையே வைக்க முடியாது அவங்களால. ஏன்னா அதுல வந்து 70 to 80% சேலரி. ஆமா, அந்த 44 எதுல இருந்து தெரியுமா எடுத்து போடுறானுங்க? அது தெரியுமா? அது எதுல இருந்து வருது? ஒயின் ஷாப்ல இருந்து வரும். ஒயின் ஷாப் இன்னைக்கு ஏதோ சொல்லிருக்காங்க 40 அறநிலை, இந்த அறநிலைத்துறையில இருக்க ஃபண்ட் வந்து எஜுகேஷனுக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு ஹைகோர்ட்ல இருந்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க போல. யாரோ அதுக்கு சம்பந்தமா கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. குமரி எஜுகேஷனுக்கு யூஸ் பண்றது பஞ்சாயத்து ஆகல. இவங்க பண்ணது வந்து மண்டபம். எஜுகேஷன் கட்டணும்னா 10 to 15 கோடி மேல தேவைப்படும். அவ்வளவு அதுதான் அவ்வளவு ஃபண்ட் வந்து கோயில்ல கிடையாது. இவங்க என்ன பண்றாங்கன்னா, ஒரு கோயில்ல வந்து ஒரு 8 கோடி இருக்குன்னா அதுல வந்து ஒரு 6 கோடியில வந்து இவங்க மண்டபம் கட்டுறன்னு கதை சொல்லிட்டு அந்த 6 கோடியை வெளில எடுத்துறாங்க. ஓகேவா? ஆனா மண்டபம் எவ்வளவு கட்டுவாங்க நமக்கு தெரியாது. 1 கோடியில கட்டுறாங்க, 2 கோடியில கட்டுறாங்களான்றது அது அவங்களுக்கு தான் வெளிச்சம். ஆனா அந்த 6 கோடி எடுக்கிறதுக்கு தான் இவங்க மண்டபமே கட்டுறாங்க. இன்னைக்கு ஒரு காலேஜ் கட்டணும்னா 15 கோடி கம்மியா கட்ட முடியாது அவங்களால. இப்ப பஞ்சாயத்தே வந்து கோயில் பணத்தை எடுத்து ஸ்கூல் காலேஜ் கட்டலாமான்னு இல்ல, கோயில் பணத்தை எடுத்து மண்டபம் கட்டலாமா தான் பஞ்சாயத்தை ஓடிக்கிட்டு இருக்கு.
ஏன்னா ஸ்கூல் காலேஜ் வந்து அந்த ஐயோ காலத்துல கட்டிட்டு தான் இருக்காங்க குமரி. எம்ஜிஆர்ல இருந்தே அதை கட்டிட்டு தான் வராரு. ஸ்கூல் காலேஜஸ் வந்து எல்லாருமே கட்டிட்டு தான் வராங்க காலேஜஸ் எல்லாமே. ஆனா என்ன ஒண்ணுன்னா, எந்த கோயில் எடுக்கிறோமோ அந்த வட்டாரத்துல காலேஜ் இருக்கும். இல்ல இல்ல இருக்கு அப்படி பழனி இல்ல. கோயில். இங்க மெடிக்கல் காலேஜ் வந்து அதிமுக எத்தனை கட்டியிருக்கு, திமுக எத்தனை கட்டியிருக்கு, இவனுங்க ஆண்ட இத்தனை வருஷத்துல எத்தனை கட்டியிருக்குன்னு நினைக்கிறேன். நான் கோயில் ஃபண்டு சொல்றேன் மான்ஸ்டர், கோயில் ஃபண்டு சொல்றேன். கவர்மெண்ட் ஃபண்ட் இல்ல. இப்ப பழனி கோயில் கட்டினாங்கல்ல, அந்த மாதிரி கோயில் ஃபண்ட்ல கட்டுற காலேஜ் மட்டும் சொல்றேன். அது எனக்கு சரியா தெரியலப்பா. இல்ல ப்ரோ, கலைஞர் ஆட்சியில வந்து திருவாரூர் மாவட்டத்துல வந்து கட்டியிருக்காங்க கோயில் ஃபண்டுல. கலைஞர் ஆட்சியில ஃபர்ஸ்ட் கட்டியிருக்காங்க. அதுதான் இப்பயும் இருக்கு. 25 வருஷத்துக்கு காலேஜ்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு டைம் போயிருக்கேன் நான், ஒரு 7 வருஷத்துக்கு முன்னாடி போயிருக்கேன் ப்ரோ. திருவாரூர் மாவட்டத்துல இருக்கு கோயில் ஃபண்ட்ல காலேஜ் கட்டினீங்கன்னா உங்களை மட்டும் அது நல்லா வந்து 20 தெரிஞ்சுக்கோங்க. வருஷத்துக்கு முன்னாடியே அங்க கட்டிட்டாங்க. வந்து இல்ல, அங்க வந்து ஒரு கோர்ஸ் நீ ஆட் பண்ணும். அதுக்காக அந்த ஐரா படிக்கிறாங்க தெரியுமா? அதான் ப்ரோ, அப்ப வந்து தற்கொலை பயிலுங்க இது பண்ணி ஏமாத்தி கட்டிட்டானுங்க ப்ரோ. இப்ப வந்து பழனி ஆண்டவர் மாதிரி பண்ணோம்னா அதுக்கு ஒரு உங்களுக்கு எம்ஜிஆர் கட்டும் போதும் கலைஞர் கட்டும் போதும் இவ்வளவு லா இம்ப்ளிமெண்ட் கிடையாது. இப்ப இருக்கு. இப்ப லா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கு. கம்பல்சரி வந்து நீங்க இந்து கோர்ஸ் வந்து ஒரு கம்பல்சரி அது மெயின் சப்ஜெக்டா இருக்கணும். இப்ப அந்த ஃபண்ட் எடுக்கிறாங்கன்னா இந்து சப்ஜெக்ட் கண்டிப்பா படிக்கணும். ஏய் சப்ஜெக்ட் இல்லடா, கோர்ஸ்டா. அதுக்குன்னு அதான் கோர்ஸ்டா. டிபார்ட்மெண்ட் வந்து அதுக்குன்னு ஒரு டிபார்ட்மெண்ட் வச்சிருக்கணும். அது கம்பல்சரி. கோயில் ஃபண்ட்ல நீ காலேஜ் கட்டினா அது வைக்கணும். அதுக்கு லா தான், அதான் லா. முடிஞ்சிச்சா? என்ன மியூட்ல போயிட்டீங்க ஐயா? நான் மழையில மாட்டிக்கிட்டேன். இருந்து தலை மழை பெய்யுது. அதான் அடி பழகுது. இவனுக்கு ஃபன் பண்றானுங்க இந்த டிஎம்கே ஐடிவில இருக்கவனுங்க. போஸ்டா பாட்டு சாவடிக்கிறானுங்க. உலக மகும் பெரியார். டேய் அவனுங்க எடிட்டர் ஏன் வேணும்னு கேட்டா நீங்க இப்பதான்டா புரியுது. நான் என்ன கேக்குறேன்னா, தம்பி நீ இதெல்லாம் இன்ஸ்டாகிராம்ல பண்ண வேண்டியது என்னடா ட்விட்டர்ல பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் என்னடா போற போக்க நம்ம பசங்க காலேஜ் பசங்களே பண்ணிடுவானுங்க. இதெல்லாம் இவனுக்கு புகார பண்ணிட்டு இருக்காங்க. என்ன பொழைப்பு போய்க்க. என்ன மௌன விரதமா எல்லாரும்? ப்ரோ இத பத்தி சொல்லுங்க ப்ரோ. இப்ப நியூஸ் டெலிகாஸ்ட் ஆயிட்டு இருக்கு. 10 லட்சம் கோடி கொண்டு வராராமா ஸ்டாலின். இத பத்தி என்ன உங்க கருத்துக்கள்? ப்ரோ இதுதான் செந்தில் கொஞ்ச நேரமா கதறிட்டு இருக்கான் ப்ரோ. இதுக்குதான் அடுத்து 5 லட்சம் கோடி இருந்தாலே தமிழ்நாட்டோட கடனவே முடிச்சிடலாம். அத பண்ணுவாங்களான்னு தெரியல. இவங்க வேற புதுசா ஏதோ பேசி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து இங்க பாருங்க, அது வந்து பேப்பர் மட்டும் தான் வந்துக்குது. அது பேப்பர் வந்து பணமாய் பிரிண்ட் ஆகலாம் வரல. வெறும் பேப்பர் மட்டும் தான் வந்துக்குது. இப்போதைக்கு 10 லட்சம் கோடின்னு எழுதி கொடுத்துறாங்க. 10 லட்சம் கோடி வந்து அச்சடிச்சு வரணும். அதுக்கு ஒரு 10 மாசம் ப்ராஜெக்ட். குமரி வராது. குமரி எம்ஓஎஸ் சைன் பண்ணீங்கன்னா அந்த ஃபேக்டரி வந்து வேலையை ஆரம்பிச்சிடணும். 2022 நீங்க துபாய் போனதுக்கு எந்த கம்பெனியும் இன்னும் ஆரம்பிக்கல. 2023 ஸ்பெயின் போறதுக்கும் எந்த கம்பெனியும் உள்ள வரல. சரி 24 யூஎஸ் போனீங்களா, அதுக்காக கம்பெனி வருது, அதுவும் கிடையாது. வருஷம் ஒரு ஃபாரின் டூரை போட்டுறீங்க. சொல்லு மனசு. கம்பெனி கட்ட மாட்டீங்க அவரு பெருசு சவுண்ட் போட்டுச்சு நடுவுல. குமரி எனக்கு ஒரு டவுட்டா. இப்போ அவரு போயிருக்காருல ஜெர்மனிக்கு, அவரு மட்டும் தான் போயிருக்காரா ஃபேமிலி எல்லாம் சேர்ந்து போயிருக்காங்களா? வயசு காலத்துல எப்படியா தனியா போவாரு?
ஃபேமிலியோட தான் போயிருக்காரு, ஃபேமிலியோட தான் போயிருக்காரு. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 2 டைம் போட்டோ போட்டு மாட்டிக்கினார்லங்க. அப்ப நம்மளே முடிவு பண்ணிக்கலாம், ஒண்ணும் வராதுங்கிறத நம்மளே முடிவு பண்ணிக்கலாம். எதுக்கு போட்டோங்கிறது வாதத்தெல்லாம் வச்சுட்டு இருக்கோம்னு தெரியல. இந்த டைம் வந்து வெறுங்கையை வீசிட்டு வந்தா ஏர்போர்ட்லயே அடிப்பாங்கன்னா இப்பவே 10 லட்சம் கோடி நாங்க முன்னாடியே வாங்கிட்டு வந்துட்டோம்னு கதை சொல்லிட்டு இருக்கானுங்க. ப்ரோ நான் மேல ஒரு வீடியோ ஷேர் பண்றேன் பாருங்க. நம்மளாதான் சோறு. என்ன மடி மழை எந்த அடி அடிக்குது?